லொகேஷன் அப்படிங்கிறது அமைவிடம், பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இயற்கை அமைப்புகள், மான்சூன் பருவமழை, மான்சூன் பருவமழை, பருவமழை, ரெயின்ஃபால் மழைப்பொழிவு, ரெயின்ஃபால் மழைப்பொழிவு, அமைவிடம் இயற்கை அமைப்புகள், பருவமழை, மழைப்பொழிவு. எழுத முடியாதா தமிழ்ல? ஓகேப்பா, ரைட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம்ங்க சார். தாராளமா எடுத்துக்கங்க, தமிழுக்கு மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்க சார். வெதர் அண்ட் கிளைமேட், வெதர் அண்ட் கிளைமேட் வானிலை மற்றும் காலநிலை, வெதர் அண்ட் கிளைமேட் வானிலை மற்றும் காலநிலை. வாட்டர் ரிசோர்சஸ் நீர் வளங்கள், சரிங்களா? வாட்டர் ரிசோர்சஸ் நீர் வளங்கள். ரிவர்ஸ் இன் இந்தியா, இந்திய ஆறுகள், ரிவர்ஸ் இன் இந்தியா, இந்திய ஆறுகள். சாயில் மினரல் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், மண் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள். ஏதாவது உங்களால புரியல, எழுத முடியல ஏதாவது அப்படின்னா உடனே கம்யூனிகேட் பண்ணுங்க, அப்பதான் நான் அதை வந்து ரிப்பீட் பண்ண முடியும், சரிங்களா? நீங்க ஏதாவது சொன்னா மட்டும்தான் தெரியும். ஆஃப்லைன் கிளாஸா இருந்தா நான் டைரக்டா நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்க முடியும். பட் இது ஆன்லைன் கிளாஸ், ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால இஃப் எனி டிஃபிகல்டிஸ் ஃப்ரீ ஃபீல் டு ஆஸ்க் மீ, சரியா? ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் காடு மற்றும் வன உயிரினங்கள், அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் வேளாண் முறைகள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நமக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே அப்லோட் ஆயிடும் யூடியூப்ல, நம்மளோட சேனலோட யூடியூப் அகாடமியோட யூடியூப் சேனல்ல எல்லாமே வந்து அப்லோட் ஆயிடும், சரிங்களா? நீங்க வெரிஃபை பண்றதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இன்கேஸ் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிருக்கீங்க, ஏதாவது உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்க யூடியூப்ல நம்ம வீடியோஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு ஈவினிங்குள்ள உங்களுக்கு, அதாவது அடுத்த நாள், இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய கிளாஸ் வந்து மோஸ்ட்லி அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆயிடும், சரிங்களா? ஸோ நீங்க அதுல வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு, போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. சோசியல் ஜியோகிராபி சமூக புவியியல், சோசியல் ஜியோகிராபி அப்படின்னா சமூக புவியியல், சரிங்களா? சோசியல் ஜியோகிராபி அப்படின்னா சமூக புவியியல். அடுத்தது பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். ரேஷியல் லிங்குவிஸ்டிக் குரூப்ஸ் அண்ட் மேஜர் டிரைப்ஸ், இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள், இனம் மொழி குழுக்கள். என்னங்க சோஷியல் ஜியோகிராபி? சமூக புவியியல், சமூக புவியியல், சமூக புவியியல். மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல். இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள், இனம் மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள். ஓகேங்களா? இதுவரைக்கும் எழுதிட்டீங்களா? எழுதியாச்சா? எழுதியாச்சு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் நேச்சுரல் கிளைமேட்டி, இயற்கை பேரிடர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மை, இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை. என்விரான்மெண்டல் பொல்யூஷன், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல். ரீசன்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் மெஷர்ஸ், காரணங்களும் தடுப்பு முறைகளும். இதெல்லாம் ஒரே விஷயம் தான். என்விரான்மெண்டல் பொல்யூஷன், ரீசன்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் மெஷர்ஸ், சுற்றுச்சூழல் மாசுபடுதல், காரணங்களும் தடுப்பு முறைகளும், காரணங்களும் தடுப்பு முறைகளும். இயற்கை பேரிடர், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் மாசுபடுதல், காரணங்களும் தடுப்பு முறைகளும். கிளைமேட் சேஞ்ச், பருவநிலை மாற்றம். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா பருவநிலை மாற்றம். கிரீன் எனர்ஜி அப்படின்னா பசுமை ஆற்றல், கிரீன் எனர்ஜி அப்படின்னா பசுமை ஆற்றல். கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா பருவநிலை மாற்றம், கிரீன் எனர்ஜி அப்படின்னா பசுமை ஆற்றல். ஓகேவா? நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டேங்க. ரைட், ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு எல்லாமே இன்டிமேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அதாவது இன்னைக்கு நடத்தக்கூடிய போர்ஷன்ல இருந்து நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணிட்டாங்களா? டெலிகிராம் சேனல் இருக்கா உங்களுக்கு? ரைட், ஓகே. மோஸ்ட் ப்ராபபிலி நாளைக்கு காலையில உங்களுக்கு டெலிகிராம் சேனல். இன்னைக்கு கிளாஸ் லிங்க் எப்படி வந்து வாட்ஸ்அப்ல இண்டிவிஜுவல் மெசேஜா வந்ததா? வாட்ஸ்அப்ல வந்துங்க சார். ஓகேங்க. நாளைக்கு உங்களுக்கு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? உங்களுக்கு இனிமே என்ன கிளாஸ்
அதுக்கான லிங்க் சரிங்களா, எல்லா டீடைல்ஸும் அந்த டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆயிட்டு இருக்கும். அதுல நாளைக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. எவ்ரிடே 5:45க்கு ஷார்ப்பா டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும் சரிங்களா. இன்னைக்கு என்ன நடத்துறனோ அந்த போர்ஷன்ல இருந்து நாளைக்கு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. அந்த டெஸ்ட் நீங்க எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு உடனே ஆன்சர் கீ வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர் கீயை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்களே எவால்வேட் பண்ணி உங்களோட மார்க் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் சாட் பாக்ஸ்ல என்டர் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா. அது கரெக்டா பாத்துக்கீங்க ஓகேவா. இன்னைக்கு நான் என்ன நடத்துறனோ அது வந்து நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லா நடக்கக்கூடியது மண்டே வந்து வீக்லி டெஸ்டா இருக்கும் சரிங்களா. இந்த மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நான் என்ன நடத்துறனோ என்னென்ன கிளாஸ்லாம் போகுதோ யார் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறாங்களோ அது என்டையரா உங்களுக்கு வந்து வீக்லி டெஸ்டா இருக்கும் சரிங்களா. அடுத்தது மந்த்லி டெஸ்ட் சரிங்களா. தொடர்ந்து 4 வாரம் முடியறப்ப சரிங்களா, ஒரு மாசம் போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குன்னா மந்த்லி டெஸ்ட் இருக்கும் சரிங்களா. என்ன நடந்ததோ அது எல்லாமே மந்த்லி டெஸ்டா இருக்கும். புரியுதா? ரைட். சோ கரெக்டா நோட்ஸ் எடுத்துக்கீங்க, கிளியரா படிச்சுக்கீங்க ஓகேவா. அதே மாதிரி அடுத்தது இது எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா நோட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சிலபஸ்ல எழுதுனீங்க இல்லையா, அதே தான் இங்கேயும் இருக்க போகுது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது தமிழ்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, இங்க இது எல்லாத்துக்கும் புரியும் நினைக்கிறேன். 6th term 1 இல்லையா, இது எல்லாத்துக்கும் புரியும். யூனிட் 2 அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரியும் சரியா. சோ நீங்க லெசன் பேர் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல, நீங்க இதை பார்த்துட்டீங்கனாலே போதும் சரிங்களா. சோ இதை ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா. லொகேஷன், பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், லித்தோஸ்பியர் இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். 6th term 1ல யூனிட் 2, 6th term 3ல யூனிட் 1, யூனிட் 2, 7th term 1ல யூனிட் 2, 8th term 1ல யூனிட் 3, 9th புக்ல யூனிட் 1, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, 10th யூனிட் 1. ஏன் சார் ஸ்கூல் புக்கை சொல்றீங்க இல்லையா? டிஎன்பிஎஸ்சிக்கு யாரு ப்ரிப்பேர் பண்ணாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ஸ்கூல் புக் தான் ஃபர்ஸ்ட் தெளிவா படிக்கணும் சரிங்களா. சோ நான் என்ன சொல்றேன், நான் நடத்தக்கூடிய போர்ஷன் எங்கெங்க இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். சோ நீங்க என்ன பண்ணணும், இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணிக்கணும் சரிங்களா. உங்களால முடிஞ்சா நீங்க என்ன பண்ணலாம், பிடிஎஃபா வச்சு இதுல எல்லாத்துலயும் கோ த்ரூ பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கூல் புக் இருக்கு சார், ஹார்ட் காப்பி இருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட், நோ ப்ராப்ளம் சரிங்களா. நீங்க என்ன பண்ணிக்கலாம், கோ த்ரூ பண்ணிக்கலாம். சொல்லுங்க. ஸ்கூல் புக் நாங்க வாங்கி வைக்கணுங்களா இல்ல எப்படி, நீங்க வாங்கி வச்சு படிக்கிறதுங்களா? இல்ல ஆமாங்க, ஸ்கூல் புக் மட்டும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கிங்க சரிங்களா. அதாவது என்னங்க 6th to 10th புக் தாங்க சார். ஆமாங்க, 6th to 10th ப்ரிஃபரபிள் சரிங்களா. ஓகேங்க சார். ஓகேங்க. நீங்க அதாவது இப்போ உடனே வாங்க முடியல அப்படின்னாலும் நீங்க சாஃப்ட் காப்பி வச்சே படிக்கலாம். சமச்சீர் புக்குங்களா? 6 to 10th வந்து சமச்சீர் புக் வாங்குறதுங்களா? சமச்சீர் புக் நியூ எடிஷன் சரிங்களா. சமச்சீரோட நியூ எடிஷன், நியூ சமச்சீர் சரிங்களா. சமச்சீர் அப்படின்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 2016ல வந்த எடிஷன் சொல்லுவாங்க சரிங்களா. 2015, 16 அந்த டைம்ல வந்து இல்லைங்களா, அந்த எடிஷன் சொல்லுவாங்க. அது இல்ல, அதுக்கப்புறம் இப்போ 1920ல வந்த எடிஷன் ப்ரிஃபரபிள் சரிங்களா. ஓ சரி. நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா சாஃப்ட் காப்பியா கூட வச்சு படிங்க சரிங்களா. இப்போ ஹார்ட் காப்பி கலெக்ட் பண்றதுக்கு முடியல, அதாவது ஹார்ட் காப்பி வந்து உடனே கலெக்ட் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க பிடிஎஃபா கூட டவுன்லோட் பண்ணிக்கிங்க. பிடிஎஃப் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லயே அவைலபிள் சரிங்களா. www.tntextbook.com அப்படின்னு போட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் வரக்கூடியது கவர்மெண்ட் வெப்சைட் தான் வரும். அதுல ஸ்டாண்டர்ட் வைஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகேங்க சார். ரைட். இதை அப்படியே ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இதை நான் அப்படியே டிஸ்பிளே பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இன்கேஸ் யாருக்காவது தேவைப்பட்டிருந்தா நீங்க 11th ஜியோகிராஃபி படிக்கலாம் சரிங்களா. 11th ஜியோகிராஃபில இது வந்து இன்னும் அதிகமா இருக்கும். 10th வரைக்கும் ப்ரிஃபரபிள், 10th போதுமானது சரிங்களா. இன்னும் நான் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா என்ன பண்ணலாம், 11th ஜியோகிராஃபியை ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணலாம் சரிங்களா. அடுத்து மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் இதெல்லாம் எங்க இருக்குன்னு இருக்கு. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ரிசோர்சஸ், வாட்டர், சாயில், மினரல், நேச்சுரல் ரிசோர்சஸ் இது எங்கெங்க இருக்குன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃப், அக்ரிகல்ச்சரல் பேட்டர்ன் சரிங்களா. இது வரைக்கும் மட்டும் இது அகைன் ரிசோர்சஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. சோ இது வரைக்கும் மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா. இது வேண்டியதில்லை, இது அகைன் ரிப்பீட் ஆயிருக்கு அவ்வளவுதான்.
ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாச்சா? Yes, sir. ரைட். அடுத்து பாருங்க டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், சோஷியல் ஜியோகிராஃபி. சரிங்களா? இதையும் அப்படியே ஒரு glance ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அடுத்தது நேச்சுரல் கமாடிட்டிஸ். ஜஸ்ட் இது வரைக்கும் ஓகேவா? இங்க அகைன் கீழே சிக்ஸ்த் டேர்ம் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் இது வரைக்கும் இருந்தா போதும். ஓகேவா? Okay, sir. ரைட். ஓகேங்க. சிலபஸ் எல்லாத்துக்கும் புரியுதா? சிலபஸ்ல என்ன இருக்கு, அது எங்க பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் புரியுதா? Sir. சொல்லுங்க. புரியுது சார். ஓகேங்க, ரைட். சரிங்க. ஒரே நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைட் போடுறேன். எல்லாத்துக்கும் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணுங்க. எஸ் சார், டிஸ்ப்ளே ஆகுது. ரைட், ஓகே. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியா லொகேஷன். சரிங்களா? இந்தியா லொகேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்தியா அமைவிடம். சரிங்களா? இந்தியா வந்து எந்த கண்டத்துல இருக்குங்க? எந்த கான்டினென்ட்ல வந்து இந்தியா இருக்கு? ஆசியா. வெரி குட், ஆசியா. ஓகே, ரைட், சூப்பர். ஆசிய கண்டத்துல இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதா இந்தியாவா? எஸ் சார். ரைட், ஓகேங்க. இப்போ இது எப்படி நீங்க மென்ஷன் பண்ண, திடீர்னு பார்த்ததுமே இதான் இந்தியா அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க? எதெல்லாம் வச்சு சொல்லுவீங்க? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வச்சு சொல்லுவீங்களா? சரி, ஓகே. வேற? வேற எதை வச்சு சொல்லுவீங்க? ஏன்னா வேற எதை வச்சு நீங்க வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி லொகேஷன் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? சார், மூணு பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, ஏதாவது ஒரு வேற ஒரு கான்டினென்ட்ல இருக்கவருக்கு நம்ம இந்தியாவை வந்து இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க ஜஸ்ட் மேப்ல பாக்குறீங்கன்னு வைங்களேன். இப்போ ஜிபிஎஸ் வச்சு பாக்குறீங்க, இல்லன்னா இப்போ இன்கேஸ் இப்பெல்லாம் நிறைய ஆப்ஸே இருக்கு. போட்டோ எடுக்கிறப்ப நமக்கு வந்து அந்த வேல்யூவோட காட்டும். பாத்திருக்கீங்களா? டிகிரி வேல்யூவோட. அது என்னது? லாங்கிடியூட், லாட்டிடியூட். சரிங்களா? லாங்கிடியூட், லாட்டிடியூட் சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈர்க்க கோடுகள், அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான் லாங்கிடியூட், லாட்டிடியூட். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லொகேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். சரிங்களா? இப்படி கோடு போட்டோம் அப்படின்னா அது பேரு லாங்கிடியூட். சரிங்களா? அதுக்கு பேர் என்னது? லாங்கிடியூட். ஓகேவா? இப்படி கோடு போட்டா அதுக்கு பேர் என்ன? லாங்கிடியூட். சரிங்களா? லாங்கிடியூடா லாட்டிடியூடா? என்ன சார் அப்படிங்கிறீங்களா? இப்படி ஹரிசாண்டலா கோடு போடுறேன்னு வைங்களேன், அந்த ஹரிசாண்டல் கோடுக்கு பேர் என்னப்பா? லாட்டிடியூடா லாங்கிடியூடா? யாரோ சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. மத்தவங்களுக்கு புரியுதா? என்னங்க? தமிழ்லையா? சரி, ஓகே. அதாவது அச்சக்கோடா தீர்க்க கோடுங்களா? இப்ப வந்து நான் வந்து ஹரிசாண்டலா ஒரு கோடு போடுறேன், அது வந்து அச்சக்கோடா தீர்க்க கோடா? அச்சக்கோடுன்னு சொல்றீங்க. ஓகே.
இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லாட்டிடியூட். சரிங்களா, லாங்கிடியூட் கிடையாது, லாட்டிடியூட். அதுக்கு பேர் அச்சக்கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, அச்சக்கோடுகள். அப்போ இது என்ன சார் அப்படின்னா இதுதான் லாங்கிடியூட். இந்த இப்படி வர்றதுக்கு பேர் தான் லாங்கிடியூட். இதுக்கு பேர் என்ன சார் அப்படின்னா தீர்க்க கோடுகள். ஓகேவா, இதுக்கு பேர் வந்து தீர்க்க கோடுகள். ஸ்ட்ரைட்டா வர்றது லாட்டிடியூட் அச்சக்கோடுகள், ஹரிசாண்டலா அதாவது வெர்டிகலா வருது இல்லையா, அதுக்கு பேர் லாங்கிடியூட் தீர்க்க கோடுகள். இது எல்லாத்துக்கும் புரியுதா? என்னங்க? புரியுது சார். ஓகேங்க, ரைட். ஒண்ணு இல்ல, நம்ம பூமி வந்து என்ன ஷேப்புங்க? பூமி வந்து என்ன ஷேப்? உருண்டை. உருண்டை. வெரி குட், சூப்பர். இப்படி எடுத்துக்கோம். இந்த ஸ்லைடே நம்ம எடுத்துக்கலாம், இங்கதான் நிறைய ஸ்பேஸ் இருக்கு. சரி, ஓகேங்க. உடல்ல நமக்கு வந்து பூமி அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரைட், ஸ்பியர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க, அது தப்பு. சரிங்களா, பூமி என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஜியாய்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, என்ன ஷேப்ல இருக்கு? ஜியாய்டு. ஜியாய்டு. ஏன்னா பூமி வந்து அங்கங்க நமக்கு அந்த கோலத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வெளியே அப்படின்னு சொல்லி ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல இருக்கும். நம்ம டிராப் பண்றது இப்படி எக்ஸாக்டா டிராப் பண்றோம், பட் அது ஒரிஜினலா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும். சரிங்களா, சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஜியாய்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, ஜியாய்டு. புரியுதா? பூமியோட வடிவம் என்னது? ஜியாய்டு. ரைட், ஓகே. இதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல ஒரு கோடு இருக்குங்க. எப்படி? சரிங்களா, பூமியில சென்டர்ல ஒரு கோடு இருக்கு, 0 டிகிரில இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈக்வேட்டார். 0 டிகிரில இருக்கிறதுக்கு பேர் என்னது? ஈக்வேட்டார், பூமத்திய ரேகை அல்லது நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்றோமா? பூமத்திய ரேகை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட், அதுதான் இந்த சென்டர்ல 0 டிகிரில வரையக்கூடியது. சரிங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஈக்வேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, சென்டர்ல இருக்கு எக்ஸாக்டா. இதுக்கு மேல இருக்கக்கூடியது இந்த சைடு என்ன சைடுங்க? இது நார்த் போல். மேல இருக்கு நார்த். வெரி குட். அப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர். நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப கீழே அதாவது வட அரைக்கோளம். சரிங்களா, மேல இருக்கிறதுக்கு பேர் என்னது? வட அரைக்கோளம். கீழே இருக்கிறது சவுத் சைடா? இது வந்து சவுத் சைடா? சவுத் ஹெமிஸ்பியர். சோ அதுக்கு பேர் கொஞ்சம் மியூட்ல போடுங்க தயவு செஞ்சு, ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்க சவுண்ட் எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுது. தப்பு கிடையாது. சரிங்களா, ஏன்னா பின்னாடி குழந்தைகளா கத்துற சத்தம் இருக்கு, அது மத்தவங்களையும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணும், அதனாலதான் சொல்றேன். சரிங்களா, ரைட். சரிங்க, இப்போ சவுத் சைடு இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர், தென் அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கரெக்டா? மேல இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், வட அரைக்கோளம். சவுத் சைடு இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர், தென் அரைக்கோளம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் புரியுதா? எஸ். ஓகேங்க. ரைட், இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 23.5 டிகிரி ஒரு கோடு போகும். சரிங்களா, 23.5 டிகிரியில ஒரு கோடு போகும். அது என்ன நேரம் சொல்ல முடியுமா? அடுத்தது 66.5 டிகிரியில ஒரு என்னங்க ஆக்சிஸ். என்ன ஆக்சிஸ்? இங்க 90 டிகிரி. இதுக்கெல்லாம் பேர் இருக்கு, அது என்னன்னு சொல்ல முடியுமா? இது எல்லாமே நார்த், எல்லாமே நார்த் சைடு தானே இருக்கு. இந்த ஈக்வேட்டர்ல இருந்து நார்த் சைடு தானே இருக்கு, வடக்கு பக்கமா இருக்குன்னா அப்ப எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நார்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். சரிங்களா, ரைட். இப்போ இதுக்கு பேர் என்ன? 23.5 டிகிரிக்கு பேர் என்ன? குயிக். டிராபிக் ஆஃப் படிச்சது இல்லையா ஸ்கூல்ல? டிராபிக் ஆஃப் கேன்சர். டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்களா? கடக ரேகை படிச்சிருக்கீங்களா? அதுதான் 23.5 டிகிரியில போகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா கடக ரேகை. புரியுதுங்களா? 23.5 டிகிரியில போகிறது கடக ரேகை. அப்ப 66 டிகிரியில போறது என்ன சார்? அதுக்கு பேர் ஆர்டிக் சர்க்கிள். ஆர்டிக் சர்க்கிள் 66 டிகிரியில போறது ஆர்டிக் சர்க்கிள், ஆர்டிக் வட்டம். சரிங்களா, அப்ப 90 டிகிரியில இருக்கிறது என்ன சார் அப்படின்னா இது வந்து நார்த் போல். நார்த் போல் வட துருவம். சரிங்களா, நார்த் போல் வட துருவம். 90 டிகிரில இருக்கிறது வட துருவம். 66 டிகிரியில இருக்கிறது பேர் என்ன?
ஆர்டிக் வட்டம் 23.5 டிகிரில போறது கடக ரேகை 0 டிகிரில இருக்குது ஈக்குவேட்டர். புரியுதா? ஓகேவா? ஓகேங்க சார். இப்ப அதுவே கீழே இருக்கிறது பாத்தீங்களா? இப்போ கீழே வந்து இப்படி எடுத்துக்குவோம். இங்க அதே மாதிரி 23.5 டிகிரி சவுத், 23.5 டிகிரி சவுத். மேல பார்த்தது நார்த், இங்க 23.5 டிகிரி சவுத் பாக்குறோம். இந்த 23.5 டிகிரி சவுத்ல இருக்கிறது பேர் என்ன? இதுக்கு பேர் என்னங்க? டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். வெரி குட். டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னா தமிழ்ல அச்சரை மகர ரேகை. சரிங்களா? அதுக்கு பேர் என்னது? மகர ரேகை. சரிங்களா? மகர ரேகை. ஓகேவா? 23.5 டிகிரி சவுத்ல இருக்கிறது பேர் என்னங்க? டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். அதுக்கு தமிழ்ல மகர ரேகை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? மகர ரேகை. அடுத்தது 66 டிகிரில இருக்கிறதுக்கு பேர் என்னது? மேல இருக்கிறதுக்கு 66 டிகிரி நார்த்துக்கு என்ன பேர்? 66 டிகிரி நார்த்ல இருக்கிறது ஆர்டிக் சர்க்கிள். கரெக்டா? ஆர்டிக் வட்டம். அப்ப 66 டிகிரி சவுத்ல இருக்கிறதுக்கு அண்டார்டிக் சர்க்கிள், அண்டார்டிக் வட்டம், அண்டார்டிக் வட்டம். சரிங்களா? அண்டார்டிக் சர்க்கிள். மேல இருக்கிறது ஆர்டிக், கீழே இருக்கிறது அண்டார்டிக். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல இருக்கிறது ஆர்டிக், கீழே இருக்கிறது அண்டார்டிக். ஓகேவா? புரியுதா? அப்ப இந்த இடத்துல ஒண்ணு இருக்குமா? 90 டிகிரில 90 டிகிரி சவுத். அப்ப அதுக்கு பேர் என்ன? மேல இருந்தது என்னது? 90 டிகிரி நார்த்துக்கு என்ன பேர் சொன்னோம்? தென்துருவம். கீழே இருக்கிறது தென் துருவம், மேல இருக்கிறது வட துருவம், கீழே 90 டிகிரி சவுத் அப்படிங்கிறது தென் துருவம், சவுத் போல். அவ்வளவுதாங்க. இது எல்லாத்துக்கும் புரியுதா? ஓகே. ரைட். எழுதிட்டீங்களா இது? எஸ் சார். ஓகே பா, சூப்பர். இப்போ இந்த மேப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சரிங்களா, இதுல நமக்கு ஈக்குவேட்டர் அப்படிங்கிறது எங்க சார் இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கும். இதுதான் ஈக்குவேட்டர். 0 டிகிரில இருக்கிறது தான் ஈக்குவேட்டர். சரியா? சோ 23.5 டிகிரி அப்படிங்கிறது இந்த வழியே போகும், இப்படி போகும். சரிங்களா? இது பேர், இது 23.5 டிகிரி. ஓகேவா? 8 o'clock கூப்பிடுற எடுங்க. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிங்க. இது 66.5 டிகிரி, இது 90 டிகிரி. சரியா? அந்த மேல டார்க்ல இருக்கிறது 90 டிகிரி. அதே மாதிரி கீழே 23.5 டிகிரி, 66 டிகிரி, 90 டிகிரி அப்படிங்கிறது இந்த பாட்டம். சரிங்களா? இப்படி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க. அப்போ 0 டிகிரி அப்படிங்கிறது என்னது? இதுல இந்த 0 டிகிரி இல்லையா எக்ஸாக்டா? இது என்னது? என்ன சொன்னோம்? நிலநடுக்கோடு. நிலநடுக்கோடு. வெரி குட். பூமத்திய ரேகை அல்லது நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆங்கிள் மென்ஷன் பண்ணுவோம். இங்கிருந்து இந்த இந்தியாவோட கன்னியாகுமரி பார்டர் எந்த தூரத்துல இருக்கு, புரியுதா? இந்த பார்டர் வந்து என்ன தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வேல்யூ சொல்லுவோம். சரிங்களா? அததான் நம்ம என்ன சொல்லுவோம்? 6 டிகிரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோமா இந்தியாவுக்கு? சரி, 8 டிகிரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோமா? ஞாபகம் இருக்கா? இந்தியாவோட லொகேஷன் மென்ஷன் பண்ணுவோமா? எஸ் சார். ரைட். என்ன சொல்லுவோம்? 8 டிகிரி 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோமா கன்னியாகுமரியில? இது வந்து 8 டிகிரி 4 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே ஜம்மு காஷ்மீர் என்ன சொல்லுவோம்? 37 டிகிரி 6 மினிட்ஸ் சொல்லுவோம். கரெக்டா? 37 டிகிரி 6 மினிட்ஸ் சொல்லுவோம். அது எதுல இருந்து கால்குலேட் பண்றோம்? ஈக்குவேட்டர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றோம். இது புரியுது எல்லாத்துக்கும்? ஏன்னா எழுதுறதெல்லாம் நான் பின்னாடி நோட்ஸா உங்களுக்கு கொடுத்துறேன். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சா போதும். இப்போ ஓகே. எல்லாத்துக்கும் புரியுதா? புரியுதுங்க சார். சரிங்க. இப்போ நான் இந்த ஹரிசாண்டல் கோடு போடுறேன் இல்லையா, இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? லாட்டிடியூட்னு சொன்னோமா? எஸ். லாட்டிடியூட். லாட்டிடியூட்னா தமிழ்ல என்னங்க? அச்சக்கோடுகள். ரைட். ஓகே, அச்சக்கோடுகள். இப்போ இது 0 டிகிரி கரெக்ட்டுங்களா? இது 0 டிகிரி. மேல எவ்வளவு டிகிரி வரைக்கும் பார்த்தோம்? 90 டிகிரி வரைக்கும் பார்த்தோமா? மேல 90 டிகிரி நார்த் வரைக்கும் பார்த்தோம். கரெக்டா? கீழே 90 டிகிரி சவுத் வரைக்கும் பார்த்தோமா? எஸ். அப்போ ஒரு டிகிரிக்கு ஒரு கோடுன்னு போட்டீங்க அப்படின்னா மேல எவ்வளவு கோடு இருக்கும்? கீழ இருந்து ஈக்குவேட்டர்ல இருந்து ஒரு டிகிரிக்கு ஒரு கோடு போடுறீங்க. அப்ப நார்த் சைடு எவ்வளவு இருக்கும்? 3.
90 கோடு இருக்குமா? ஒரு டிகிரிக்கு ஒரு கோடு சரிங்களா? அப்ப 90 டிகிரி இருக்கு. டோட்டலா 90 கோடு இருக்குமா? 90. 1 டிகிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோடு, 2 டிகிரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோடு, 3 டிகிரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோடு. அப்போ டோட்டலா மேல எவ்வளவு லாட்டிடியூட் இருக்கும்? 90 லாட்டிடியூட் இருக்குமா? அதே மாதிரி கீழே 90 இருக்குமாமா? கீழே 90 இருக்குமா? சென்டர்ல ஈக்குவேட்டர் மட்டும் இருக்கா? ஈக்குவேட்டர் ஒண்ணா? சோ இங்க ஒரு 90, இங்க ஒரு 1, அடுத்தது இங்க ஒரு 90. டோட்டலா எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு இருக்கு? 181 sir. So அப்போ டோட்டல் லாட்டிடியூட் எவ்வளவு? 181. 181 சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் லாட்டிடியூட் 181 சரிங்களா? மொத்த அச்சக்கோடுகள் எத்தனை அப்படின்னா 181. ஒரு அச்சக்கோடுக்கும் இன்னொரு அச்சக்கோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு என்ன சார் அப்படின்னா 111. ஒரு அச்சக்கோடுக்கும் இன்னொரு அச்சக்கோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு? 111 கிலோமீட்டர். ஒரு அச்சக்கோடுக்கும் இருக்கக்கூடிய தொலைவு, distance between two latitude is 111 kilometer. புரியுதா? புரியுதா? புரியுது சார். ஓகே ரைட் சரிங்க. இத அப்படியே நோட் பண்ணிருங்க. மொத்த டோட்டல் latitude 181, distance between two latitude is 111 kilometer. இரண்டு அச்சக்கோடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 111 கிலோமீட்டர். மொத்தம் உள்ள அச்சக்கோடுகளின் எண்ணிக்கை 181 அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிங்க. சரியா? மெயின் பர்பஸ் ஆஃப் latitude அப்படின்னு சொல்லி क्वेश्चन கேட்பான். latitude எதுக்காக யூஸ் ஆகுது? latitude எதுக்காக யூஸ் ஆகுது? What is the purpose of latitude? என்னங்க? Specify the north and south position of location on the earth. Very good, super. அதை இன்னும் கிளியரா எப்படி சொல்லலாம் அப்படின்னா to find the distance சரிங்களா? to calculate the distance. latitude எதுக்கு யூஸ் ஆகுது? டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா? தொலைவை கணக்கிடுவதற்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா latitude அச்சக்கோடுகள் பயன்படுது அப்படின்னு சொல்லி எழுதிங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே ரைட் சரிங்க. அடுத்து போலாமா? இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் latitudes எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா? ஏன்னா latitude எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிடுச்சா? யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. யாருக்கா ஏதாவது புரியாம இருக்கா? latitude அதாவது அச்சக்கோடுகள் யாருக்கா ஏதாவது புரியாம இருக்கா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு அப்படிதானே? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு தானே? ஓகே. புரியுது சார். போலாமா? ஆமா சார். எஸ் சார். ஓகேப்பா ரைட். நெக்ஸ்ட் லாங்கிடியூட் பார்க்க போறோம் சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா லாங்கிடியூட் என்ன சொன்னோம்? தீர்க்க கோடுகள்னு சொன்னோமா? இப்படி பாஸ் ஆகக்கூடியது, இப்படி ஹரிசாண்டல் லைனா நம்ம சரி வெர்டிகல் லைனா பாஸ் ஆகக்கூடியதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா? இதுக்கு பேர் என்ன சொன்னோம்? தீர்க்க கோடுகள் சரிங்களா? தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். the main purpose of the longitude is to calculate the time. distance calculate பண்றதுக்கு யூஸ் பண்றது எது? அச்சக்கோடுகள் சார். அச்சக்கோடுகள். latitude வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு. இதுவே longitude எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா டைம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கிரீன்விச் வழியா சரிங்களா? லண்டன் வழியா இந்த கிரீன்விச் வழியா ஒரு கோடு பாஸ் ஆகும். அது வந்து 0 டிகிரில இருக்கும் சரிங்களா? 0 டிகிரில இருக்கும். அதுதான் அதை வச்சுதான் நம்ம பேசிக்கா கால்குலேட் பண்றோம். இந்த சைடு வர வர அப்படியே பிளஸ் பண்ணிட்டே போவோம். இந்த சைடு வர வர அப்படியே பிளஸ் ஆயிட்டே போகும். 1 2 3 அதாவது டைமிங் வந்து பிளஸ் பண்ணுவோம் சரிங்களா? இந்த சைடு போக போக நம்ம டைமிங் வந்து பிளஸ் பண்ணிட்டே போவோம். இந்த சைடு போக போக டைமிங் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டே போவோம். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவுல ஒரு டைம் அமெரிக்காவுல ஒரு டைம் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கரெக்டா? தயவு செஞ்சு கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கங்க. மியூட்ல போடுங்க. ஒன்ஸ் அகைன் நீங்க செக் பண்ணிக்கீங்க. உங்களுக்கே தெரியாம கூட அது அன்மியூட் ஆயிருக்கலாம் சரிங்களா? நான் மியூட்ல போடுங்கன்னு சொன்னா செக் பண்ணிக்கீங்க தயவு செஞ்சு. ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் சவுண்ட் வரதுனால தான் நான் சொல்றேன். மியூட்ல ஒவ்வொரு டைமும் என்னங்க நான் ஒவ்வொரு டைமும் ஸ்லைடை மினிமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை அன்மியூட் பண்ணி விட முடியும் சரிங்களா? இப்பவே பாத்தீங்கன்னா 2-3 பேர் வந்து அன்மியூட்ல இருக்கீங்க. அதனால தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கீங்க.
ரைட், சரிப்பா. லாட்டிடியூட் எதுக்கு யூஸ் ஆகுது? டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. லாங்கிடியூட் எதுக்கு யூஸ் ஆகுது? டைம் கால்குலேட் பண்றதுக்கு டைம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? நம்ம என்ன பண்றோம்னா இந்த 0 டிகிரியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? 0 டிகிரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்றோம். அதாவது இப்போ நான் எப்படி சொன்னேன், உலகம் எப்படி இருக்கு நமக்கு, அதாவது எர்த் எப்படி இருக்கு, இப்படி இந்த ஷேப்ல இருக்கா, ஸ்பியரிக்கல் ஷேப், அதாவது ஷேப்ல இருக்கு. கரெக்டா? ரெண்டா கட் பண்ணீங்க அப்படின்னா பாதி எப்படி இருக்கும், செமி சர்க்கிள் ஷேப்ல இருக்குமா, இப்படி இருக்குமா? செமி சர்க்கிள். இப்போ முன்னாடி வந்து இதுல 0 டிகிரி இப்படி வருதுன்னா இதுக்கு பின்பக்கம் என்ன இருக்கும்னா 180 டிகிரி இருக்கும். புரியுதா? இப்ப பாலை கட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த ஷேப்ல இருக்கும். கரெக்டா? சோ இது முன்னாடி இருக்கிறது 0 டிகிரி அப்படின்னா நமக்கு இந்த பின்னாடி இருக்கிறது என்ன அப்படின்னா 180 டிகிரி. புரியுதா? சோ இந்த 0 டிகிரியும் 180 டிகிரியும் ஒரே லைன்ல தான் இருக்கும். பட் அது எப்படி இருக்கும்னா முன்ன பின்ன இருக்கும். முன்னாடி 0 டிகிரி இருந்துச்சுன்னா பின்னாடி வந்து 180 டிகிரி இருக்கும். ஏன்னா பூமி அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. சரியா? அதனால அந்த மாதிரி சொல்றோம். சரிங்களா? அந்த 180 டிகிரி லைனை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டேட் லைன், பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னா 180 டிகிரி. பன்னாட்டு தேதி கோடு சொல்லக்கூடியது எதுங்க? இன்டர்நேஷனல் டேட் லைன். திரும்ப சொல்லுங்க. என்னங்க புரியல? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லைங்க, இப்ப பாருங்க, அதாவது 0 டிகிரி அப்படிங்கறத நான் இந்த இடத்துல இப்படி போடுறேன். சரிங்களா? அடுத்தது 1 டிகிரி, அடுத்தது 2 டிகிரி, அடுத்தது 3 டிகிரி, இப்படி நான் டிரா பண்ணிட்டே போறேன். சரிங்களா? ஸ்பியர்ல வந்து நான் இப்படி டிரா பண்ணிட்டே போறேன். அப்போ எனக்கு இதே பிளேஸ்ல இது அப்படியே சுத்திட்டு வருமா? ஏன்னா இது வந்து எப்படி இருக்கு, பால் மாதிரி இருக்கா. முன்பக்கம் நான் இப்படி டிரா பண்றேன்னா இதே இதுலயே நான் பின்பக்கம் இப்படி டிரா பண்ணுமா? அப்போ இந்த இடத்துல ஒரு கோடு வருமா? அதுவும் இந்த இடத்துல போடக்கூடிய 0 டிகிரியும் இந்த இடத்துல வரக்கூடிய கோடு என்னவா இருக்கும்னா 180 டிகிரியா இருக்கும். ஏன்னா நமக்கு செமி சர்க்கிள் அப்படிங்கறதே 180 டிகிரி தானா? இது எல்லாத்துக்கும் புரியுதா? இது யாருக்காவது புரியாம இருக்கா? சார் ஃபுல் சர்க்கிள்னா புரியாம இருக்கா? 360. என்னங்க? முழு வட்டத்துக்கு வந்து 360 டிகிரினா பாதினா 180 டிகிரி. ஆமாங்க, பாதி 180 தானுங்க. ஓகே சார். பாதி 180 தானுங்க. ஓகே சார். அப்போ முன்னாடி 0 அப்படின்னா பின்னாடி 180 டிகிரியா இருக்குமா அது? ஓகே சார். கரெக்ட்டா? எஸ் சார். ஓகேங்க, அதான் சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ 0 டிகிரியும் 180 டிகிரியும் ஒரே லைன்ல தான் இருக்கும். பட் முன்ன பின்ன இருக்கும். அவ்வளவுதான். இந்த 180 டிகிரி அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்டர்நேஷனல் டேட் லைன், பன்னாட்டு தேதி கோடு. இன்டர்நேஷனல் டேட் லைன், இன்டர்நேஷனல் டேட் லைன் சொல்லக்கூடியது எது அப்படின்னா இந்த 180 டிகிரி. சரியா? இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படிங்கிறது இந்த 180 டிகிரி தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? ஓகே, புரியுது சார். ரைட், ஓகேங்க. சோ டோட்டலா இந்த சைடு ஒரு 180 இருக்கும், இந்த சைடு ஒரு 180 இருக்கும். டோட்டலா எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 360 டிகிரி இருக்கு. சரிங்களா? டோட்டலா 360 லைன்ஸ் இருக்கு நமக்கு. ஓகேவா? நமக்கு வந்து ஒரு டிகிரிக்கு ஒரு கோடு அப்படின்னு சொல்லி டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 360 லாங்கிடியூட்ஸ் இருக்கு. சரிங்களா? மொத்தம் இருக்கக்கூடிய தீர்க்க கோடுகள் எவ்வளவு சார் அப்படின்னா 360. சரியா? இதுவே லாட்டிடியூட் எவ்வளவு இருந்துச்சு? 181. ஓகேவா? ரைட். இந்த விஷயங்கள் புரிஞ்சா போதும். இதுக்கப்புறம் நம்ம ஈஸியா பாத்துடலாம். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? லாங்கிடியூட்னா என்ன, லாட்டிடியூட்னா என்ன, லாங்கிடியூட் எதுக்கு யூஸ் ஆகுது, லாட்டிடியூட் எதுக்கு யூஸ் ஆகுது, எல்லாமே புரிஞ்சிருச்சா? ஓகே, ரைட், சரிங்க. இன்ட்ரோடக்ஷன். அதாவது இந்தியாவோட லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இஸ் தி 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். நம்ம வேர்ல்ட்லயே நம்ம எவ்வளவு எத்தனாவது இடத்துல இருக்கோம்? 7th பிளேஸ்ல இருக்கும். சரிங்களா? இந்தியா இஸ் தி 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட். உலக அளவில் 7வது பெரிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்தியா. சரிங்களா? 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏசியா. ஆசியாவில் எத்தனாவது கண்ட்ரி? 2வது பெரிய கண்ட்ரி. சரிங்களா? ஆசிய கண்டத்தில் நம்ம வந்து 2வது பெரிய கண்ட்ரி. உலக அளவில் நம்ம எத்தனாவது பெரிய கண்ட்ரி? 7வது பெரிய கண்ட்ரி. சரிங்களா? உலக அளவில் 7வது பெரிய கண்ட்ரியாகவும் ஆசிய அளவில் 2வது பெரிய நாடாகவும் உள்ளது. சரிங்களா? ஓகேவா? ஓகே. புரியுதா? நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ரைட், ஓகே, சரிங்க. அடுத்தது இட்ஸ் செப்பரேட்டட் பை ஹிமாலயாஸ் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் தி கான்டினென்ட். நமக்கு வந்து ஆசிய கண்டத்தின் இதர பகுதியிலிருந்து எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? இமயமலை மூலமா பிரிக்கப்பட்டிருக்கு. கரெக்டா? ஆசிய கண்டத்திலிருந்து நம்ம எது மூலமா பிரிஞ்சிருக்கோம்? இமயமலை மூலமா பிரிஞ்சிருக்கோம். கரெக்டா? இங்க பாருங்க, இதுதான் இங்க மேல இருக்கக்கூடியது ஆசியா இல்லையா? இந்த என்டையர் ரீஜியன் நம்ம என்ன சொல்றோம்? ஆசியா அப்படின்னு சொல்லி சொல்றோம்.
இந்த என்டையர் ரீஜன் ஆசியான்னு சொல்றோம். இதுல இந்த பகுதியில் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இமயமலை இருக்கு. சரிங்களா? இந்த இமயமலைனால தான் நம்ம என்ன பண்றோம், ஆசியாவில இருந்து பிரிஞ்சிருக்கோம். புரியுதா? இது யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? எல்லாத்துக்கும் புரியுது தானே? புரியுது. Right. India accounts for about 2.4% of total area. நம்மளோட லேண்ட் ஏரியா எவ்வளவு சார் அப்படின்னா 2.4%. இந்தியா அதாவது வேர்ல்டோட லேண்ட் உலக அளவுல இருக்கக்கூடிய நிலப்பரப்பு 100% எடுத்துட்டா இந்தியாவோட எவ்வளவு அதுல 2.4%. சரிங்களா? இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு 2.4%. அதோட ஏரியா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரிங்களா? கிலோமீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,87,263 கிலோமீட்டர் ஸ்கொயர், சதுர கிலோமீட்டர்கள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. இந்தியா வந்து உலகளவில் 2.4% நில அளவையும் 32,87,263 கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவையும் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அப்படின்னா இப்படி 32 கிலோமீட்டர் 32 லட்சம், இப்படி 32 லட்சம், இப்படி 32 லட்சம், இப்படி 32 லட்சம், இப்படி போடணும் பாக்ஸ் மாதிரி. சரியா? அதான் ஏரியான்னு சொல்றோம். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா நம்ம போட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூல இருக்கும். 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இந்தியாவோட ஏரியா. ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? இந்த பாயிண்ட் கடைசி பாயிண்ட் எழுத வேணாங்கன்னா இது ஜஸ்ட் புரிஞ்சுக்குங்க. கடைசி பாயிண்ட் எழுத வேணாம். many of the Indian state are larger than several countries of the world. அப்படின்னா ஒண்ணு இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் எப்படி இருக்கு, பெருசா இருக்கு. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் எப்படி இருக்குன்னா உலக அளவுல இருக்கக்கூடிய பல நாடுகளை விட பெருசா இருக்கு. நான் இது பின்னாடி உங்களுக்கு இன்னும் பாப்புலேஷன் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? அது எக்ஸாம்பிளோட கொடுக்குறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய நாடுகளை விட இந்திய மாநிலங்கள் பெருசா இருக்கு. சரிங்களா? சோ இதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கிங்க, எழுத வேணாம், இதெல்லாம் தேவையில்லை. இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் எழுந்தீங்கன்னா போதும். இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? யாருக்கா டவுட்ஸ் இருக்கா என்ன சொன்னேன்னு? நெக்ஸ்ட் போலாமா? இந்தியாஸ் லேண்ட் அண்ட் வாட்டர் ஃப்ரான்டேஜ், அதாவது பாத்தீங்கன்னா இந்திய எல்லை, இந்தியாவோட மொத்த எல்லை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர். சரிங்களா? ஒரே நிமிஷம் இது எழுத வேணாம், நான் இன்னும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் நீங்க இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? இங்க பாருங்க, இதுதான் வந்து இந்திய எல்லை. சரிங்களா? ஜஸ்ட் பாத்துக்கீங்க, நம்மளோட டோட்டல் லென்த் வந்து 15,200 கிலோமீட்டர் எல்லை, நில எல்லை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்படி எல்லா கண்ட்ரிகளோடையும் பகிர்ந்துக்கிறோம். சரிங்களா? இது வந்து இந்தியா பாகிஸ்தானோட இருக்கிறது. இந்த ரெட் கலர் இந்த ஸ்கை மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர் தெரியுதா? இந்தியாவோட கீழே கடல் இருக்கிற பகுதி ஃபுல்லா குஜராத்ல இருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் தெரியுது சார். அது வந்து கடல். சரிங்களா? அது ஃபுல்லா கடல். அதுக்கு மேல இந்த ரெட் கலர் தெரியுதா? குஜராத் டு ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இது வந்து இந்தியா பாகிஸ்தான். சரிங்களா? இந்த இடத்துல பிளாக் கலர் தெரியும். நீங்க மேப்பை நல்லா ஜூம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும். உங்களோட ஸ்கிரீன்ல ஜூம் பண்ணி பாருங்க. நார்மலா பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு எஃபெக்ட் தெரியாது. ஜூம் பண்ணி பாருங்க, அந்த ஒரு சின்ன பிளேஸ் வந்து கனெக்ட் ஆகும். அது வந்து ஆப்கானிஸ்தானோட ஷேர் பண்றோம். சரிங்களா? அடுத்தது இந்த சைடு ஒரு பிங்க் கலர் தெரியுதா? சைனா. பிங்க் கலர் மட்டும் 3 இடத்துல இருக்கு. இந்த இடத்துல ஒண்ணு, சிக்கிம் மீட்டர் இங்க மேல மவுஸ் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, கர்சர் வச்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்த ஜூம் பண்ணீங்கன்னா அதுவும் பிங்க் கலர்ல தான் இருக்கும். ஓகேவா? மவுஸ் கர்சர் தெரியுதா? தெரியுது. அந்த இடத்துல பிங்க் கலர்ல இருக்கா? ஜூம் பண்ணி பாருங்க, பிங்க் கலர்ல தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல அருணாச்சல் பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து பிங்க் கலர் இருக்கும். சரிங்களா? சோ இதெல்லாம் யார் கூட அப்படின்னா சைனா கூட நம்ம ஷேர் பண்ணிக்கக்கூடிய பிளேஸ். சரிங்களா? அடுத்தது இங்க ஒரு கிரீன் கலர் தெரியும். கரெக்டா? இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாள். அடுத்தது இங்க ஒரு ப்ளூ கலர், அது பூட்டான். இங்க ஒரு பிரவுன் கலர், அது மியான்மர். இங்க எல்லோ, பங்களாதேஷ். புரியுதா? எந்த கண்ட்ரி கூட எங்கெல்லாம் ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது இதுல கிளியரா இருக்கு. சரியா? ஜஸ்ட் இதை வேணா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கீங்க, தெரியும். ஓகேவா? இது புரியுதா? எங்கெங்க என்னென்ன இருக்கு மேப்ல பார்த்து தெரியுதா? அழகா தெரியுதா? தெரியுது. புரியுது. இங்க பாருங்க, இப்போ மொத்தம் இந்தியாவோட நில எல்லை எவ்வளவு சார் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர். இந்தியாவோட மொத்த எல்லை எவ்வளோ? 15,200 கிலோமீட்டர். சரிங்களா? இந்தியாவோட மொத்த எல்லை எவ்வளவுங்க?
நில எல்லை லேண்ட் ஃப்ரான்டியர் 15,200 கிலோமீட்டர். சரிங்களா? இதுல நார்த் வெஸ்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். நார்த் வெஸ்ட், இது நார்த், கரெக்டா? சோ இந்த நார்த் வெஸ்ட்ல இருக்கக்கூடியது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இருக்கு. சைனா, நேபாள், பூட்டான் எங்க இருக்குன்னா நார்த் சைடு இருக்கு. சரிங்களா? நார்த் சைடு என்ன இருக்கு? சைனா, நேபாள், பூட்டான் இருக்கு. அதே மாதிரி பங்களாதேஷ், மியான்மர் வந்து ஈஸ்ட் சைடு. ஈஸ்ட் சைடுல பங்களாதேஷ், மியான்மர் இருக்கு. புரியுதா? வடக்கு மேற்குல பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வடக்கு பகுதியில சைனா, நேபாள், பூட்டான், கிழக்கு பகுதியில பங்களாதேஷ், மியான்மர். இது எல்லாத்துக்கும் புரியுதா? எஸ் சார். ரைட், ஓகே. நம்ம இருக்கிறதுல அதிக நில எல்லை லாங்கஸ்ட் பார்டர் யார் கூட அப்படின்னா பங்களாதேஷ் கூட 4156 கிலோமீட்டர். 4156 கிலோமீட்டர். ஷார்டஸ்ட் பார்டர் யார் கூட அப்படின்னா ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எக்ஸாம்ல. சரிங்களா? லாங்கஸ்ட் பவுண்டரி வந்து பங்களாதேஷ் கூட 4156 கிலோமீட்டர். இதுவே பாத்தீங்க அப்படின்னா ஷார்டஸ்ட் பவுண்டரி யார் கூட அப்படின்னா ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர். சரியா? நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? போலாம். போலாமா? சீக்கிரம் அதை நோட் பண்ணுங்க. சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல மேற்குல வந்து பங்களாதேஷ், மியான்மர் சார். புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா? எஸ் சார், புரியுதுங்க சார். ஓகே. பங்களாதேஷ் கூட 4156 கிலோமீட்டர், ஆப்கானிஸ்தான் கூட 106 கிலோமீட்டர். ரைட், நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். ஓகேங்க. போலாம். இங்க பாருங்க, கோஸ்டல் லைன் ரெண்டு வேல்யூ. சரிங்களா? இங்க 6100 கிலோமீட்டர் கொடுத்திருப்பாங்க கடல் எல்லை. இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 7516 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒண்ணு இல்ல, இது என்ன அப்படின்னா 6100 கிலோமீட்டர் கடல் எல்லை அப்படிங்கிறது தீவுகளை சேர்த்தாம. சரிங்களா? வித்தவுட் கன்சிடரிங் தி ஐலாண்ட். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா வித் கன்சிடரிங் தி ஐலாண்ட், இன்க்ளூடிங் ஐலாண்ட், இட் இஸ் நோன் அஸ். இதோட தொலைவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர். சரியா? கோஸ்டல் லைன் வந்து 6100 கிலோமீட்டர். இது வந்து ஐலாண்ட் இன்க்ளூடிங் ஐலாண்ட் 7516.6 கிலோமீட்டர். சரியா? ஓகே. ஆனா அது மட்டும் எழுதிட்டீங்கன்னா போதும், ஃபுல்லா எழுதணும்னு இல்ல. அது ஒண்ணு. இந்த சைடு அரேபியன் சி இருக்கு, அதாவது சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கிளியரா இருக்கா? இப்போ ஓகேங்க சார். ஓகேங்க. இன்கேஸ் ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னா உடனே எனக்கு இன்டிமேட் பண்ணுங்க. சரிங்களா? வெஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா அரேபியன் சி இருக்கும், ஈஸ்ட் சைடு பாத்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால் இருக்கும். சரிங்களா? மேற்கு பக்கம் அரபிக்கடலும், கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடாவும் இருக்கும். சரிங்களா? அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. மொத்த கடல் எல்லை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர். இதுவே தீவுகளோட சேர்த்து எவ்வளவு சார் அப்படின்னா 7516.6 கிலோமீட்டர். புரியுதுங்களா? நம்ம கிட்ட இருக்க முக்கியமான தீவுகள் என்னங்க? அந்தமான் நிக்கோபார், வெரி குட். அப்புறம் லட்சத்தீவு, அதெல்லாம் அது ஓரியன்டட் தான். லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபார். சரிங்களா? அதாவது இங்க ஒண்ணு இல்ல, இந்த சைடு இருக்கு இல்லீங்களா, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சத்தீவு. இது வந்து லட்சத்தீவு. ஓகேவா? இது லட்சத்தீவு, இது வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு. ஈஸ்ட் சைடு இருக்கிறது அந்தமான் நிக்கோபார், வெஸ்ட் சைடு இருக்கிறது லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது ஓகேவா? ஓகேங்க சார். பால்க் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, இங்க பாருங்க, இங்க இலங்கை இல்லையா, இங்க பாருங்க, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சின்ன பிளேஸுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பால்க் ஸ்ட்ரெயிட், பால்க் நீர் சந்தி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா செப்பரேட்டட் பை த நேரோ அண்ட்
shallow sea called Falk Strait. சரிங்களா? இரண்டு நீர் சந்திகள், ரெண்டு நீர் பரப்புக்கு இடையில இருக்கக்கூடிய சின்ன நீர் பரப்புக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், நீர் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சார் மறுபடியும் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார், இன்னொரு டைம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லைங்க, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில அந்த சின்ன கேப் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் பால்க் ஸ்ட்ரைட், பால்க் நீர் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீர் சந்தி அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, ரெண்டு பெரிய நீர் பரப்பை இணைக்கக்கூடிய பகுதி. சரிங்களா? ரெண்டு பெரிய சீய கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த சின்ன பிளேஸுக்கு பேர் தான் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், நீர் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? புரியுதுங்களா? ஓகே. யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? திரும்ப ஒரு டைம் சொல்லுங்க, லாஸ்டா சொன்னது. ஒண்ணு இல்லைங்க, இங்க இந்த மேப்ல பாருங்க, இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில சின்ன கேப் இருக்கா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பால்க் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? பால்க் நீர் சந்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த பால்க் ஸ்ட்ரைட், அந்த ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது நீர் சந்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு பெரிய நீர்நிலைகள், இங்க ஒரு பெரிய நீர்நிலை இருக்கு, இங்க ஒரு பெரிய நீர்நிலை இருக்கு, இதை இணைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் தான் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? என்னங்க நீங்க தயவு செஞ்சு மியூட்ல போடுங்க, நான் பல டைம் சொல்லிட்டேன். நான் நீங்க டவுட் கேக்குறீங்கன்னு கேட்டு இருந்தா நீங்க அங்க பேசிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு மியூட்ல போடுங்க. நெக்ஸ்ட் லொகேஷன். நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், மியூட்ல போடுங்க. வேற வாய்ஸ் தான் கேக்குதுங்க சார். என்னங்க? நீங்க பேசுறதே கேக்குறது இல்ல, பேக்ரவுண்ட்ல இருக்கிறதே கேக்குது. அதுதான் சொல்றேன், தயவு செஞ்சு மியூட்ல போடுங்க. ரைட், ஓகே. சரி பாருங்க, இந்தியாவோட லொகேஷன் இது ஒண்ணு இல்ல, இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கன்னியாகுமரியில கீழே இருக்கு இல்லையா, அந்த கன்னியாகுமரியை ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், 8 டிகிரி 4 மினிட்ஸ் லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் கன்னியாகுமரி, நம்ம இந்தியாவோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட், தென்கோடி முனை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இங்க மேல இந்திரா கோல் அப்படின்னு சொல்லக்கூடியது மேல ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகுதி, 37 டிகிரி 6 மினிட் லாட்டிடியூட், 37 டிகிரி 6 மினிட் லாட்டிடியூட், நார்த் லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடியது. சரிங்களா? இங்க குஜராத்ல இருக்கா, குஜராத்ல 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட், 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கக்கூடியது. இங்க 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட், 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய லாட்டிடியூட். சரி, லாங்கிடியூட். சரிங்களா? இது புரியுதா? ஜம்மு காஷ்மீர்ல என்ன, கன்னியாகுமரியில என்ன, குஜராத்ல என்ன, அருணாச்சல் பிரதேஷ்ல என்ன, இந்தியாவை லொகேட் பண்ணும் அப்படின்னா நம்ம இந்தியாவோட 4 சைடையும் இதை வச்சுதான் சொல்றோம். நார்த் இது, சவுத் இது, ஈஸ்ட் இது, வெஸ்ட் இது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க ரெண்டுமே ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்களா, இங்கேயும் ஈஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, இங்கேயும் நார்த்னு சொல்லியிருக்காங்க. அது யாராவது ஏன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எனிஒன்? அதாவது எல்லை கோடு மாதிரி சொல்லுவாங்க. எல்லை கோடா? வேற ஏதாவது சார்? பூமி நம்ம இப்ப என்ட்ராகன்னு வச்சு அரைக்கோளம் பார்க்கும்போது ஈஸ்ட் வருங்க. ஓகேங்க, ரைட், ஓகே. அதாவது ஒண்ணு இல்லைங்க, நம்ம என்ன சொன்னோம், பூமத்திய ரேகை நமக்கு கீழே இருக்கு, கரெக்டா? பூமத்திய ரேகை இப்படி இருக்கு, நம்ம இப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? சோ இந்த பூமத்திய ரேகை அப்படிங்கிறது 0 டிகிரி. சரிங்களா? பூமத்திய ரேகை அப்படிங்கிறது 0 டிகிரி. இதுல இருந்து கன்னியாகுமரி எவ்வளவு டிகிரில இருக்குன்னா 8 டிகிரில இருக்கு. சரிங்களா? இங்க 0 டிகிரி லாங்கிடியூட் பார்த்தோமா, 0 டிகிரில லாங்கிடியூட் பார்த்தோமா, தீர்க்க கோடு பார்த்தோமா, இந்த தீர்க்க கோடுல இருந்து குஜராத் வந்து எவ்வளவு தொலைவுல இருக்கு அப்படின்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் தொலைவுல இருக்கு. புரியுதா? இதை எப்படி கால்குலேட் பண்றோம்னு, இங்க வந்து பூமத்திய ரேகையில இருந்து கால்குலேட் பண்றோம், இங்க வந்து அந்த 0 டிகிரி லைன்ல இருந்து கால்குலேட் பண்றோம். டிஃபரன்ஸ் புரியுதா? ஏன்னா டிஃபரன்ஸ் புரியுதா எல்லாத்துக்கும்? இன்னொரு டைம் சொல்லிருங்க. சரி, இன்னொரு டைம் சொல்லிருங்க சார். ஓகேங்க. இல்ல, இதுக்கு முன்னாடி லாங்கிடியூட் லாட்டிடியூட் பார்த்தோம், அது எல்லாத்துக்கும் புரிஞ்சா? ஓகேங்க சார், அது புரியுதுங்க சார். இது மட்டும் ஓகேங்க. அதுதான் இப்போ 0 டிகிரி அப்படிங்கிறது என்ன சொன்னா பூமத்திய ரேகைன்னு சொன்னோமா,
Yes, sir. 0 டிகிரி லாட்டிடியூட் அப்படிங்கிறது பூமத்திய ரேகைன்னு சொன்னோம். கரெக்டா? கரெக்டுங்களா? கரெக்ட் அதே மாதிரி 0 டிகிரி லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஞாபகம் இருக்கா? Yes, sir. இப்போ இந்த 0 டிகிரில இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்னியாகுமரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த 0 டிகிரில இருந்து பார்த்தோம்னா குஜராத் எங்க இருக்கு, அருணாச்சல் பிரதேஷ் எங்க இருக்கு. ஓகேவா? சோ இதுல இருந்து பார்த்தா இந்த குஜராத்தும் அருணாச்சல் பிரதேஷும் இந்த 0 டிகிரில இருந்து பாக்குறோம். சரிங்களா? இதுவே பூமத்திய ரேகையில இருந்து பார்த்தா கன்னியாகுமரியும் ஜம்மு காஷ்மீரும் எங்க இருக்குன்னு பாக்குறோம். புரியுதா? Okay. ஓகேங்க சார். ஓகே, அதாவது பூமத்திய ரேகையிலிருந்து கால்குலேட் பண்ணணும். ஆமாங்க, பூமத்திய ரேகையில இருந்து கால்குலேட் பண்றோம். பூமத்திய ரேகை தான் 0 டிகிரி. சரிங்களா? அதுல இருந்து மேல 8 டிகிரில இருக்கக்கூடியதான் கன்னியாகுமரி, 37 டிகிரில இருக்கக்கூடியதா ஜம்மு காஷ்மீர். நம்ம வந்து இப்போ லாட்டிடியூட் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன்ஸ். சரிங்களா? இப்போ நீங்க கிராஃப் பார்த்திருப்பீங்கல்ல, கிராஃப் Yes, வந்து sir. இப்படி கரெக்டா? ம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 0, இது 1, இது 1ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4. அதே மாதிரி இது 1 2 3 4. இப்போ 3,4 அப்படின்னு சொல்லி நான் ஒரு பாயிண்ட் சொல்றேன். சரிங்களா? நான் என்ன சொல்றேன்? 3,4 அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்றேன். 3,4 எக்ஸ் ஆக்சிஸ்ல 3ல பாப்பீங்க, ஒய் ஆக்சிஸ்ல 4ல பாப்பீங்க. ரெண்டும் சேர்ந்து எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதுதான் பாயிண்டா மார்க் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்படிதானே கிராஃப் படிச்சிருப்பீங்க. எஸ் சார். ஆமாங்க சார். Yes. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். சரிங்களா? இங்க வந்து இந்த லாட்டிடியூட் தனியா பாக்குறோம். லாட்டிடியூட் வந்து பூமத்திய ரேகையில இருந்து கால்குலேட் பண்றோம். லாங்கிடியூட் அப்படிங்கிறது 0 டிகிரில இருந்து கால்குலேட் பண்றோம். புரியுதுங்களா? சோ இந்த இப்படி நம்ம மார்க் பண்ணக்கூடிய இந்த வெர்டிக்கல் லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து 0 டிகிரில இருந்து கால்குலேட் பண்றோம். ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாமே எதுல இருந்து கால்குலேட் பண்றோம் அப்படின்னா பூமத்திய ரேகையில இருந்து கால்குலேட் பண்றோம். இது வரைக்கும் இப்ப புரியுதா? Okay. ரைட். இங்க பாருங்க, 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் லாட்டிடியூட். நார்த் அப்படிங்கிறது 0 டிகிரில இருந்து நம்ம நார்த் பக்கம் இருக்கும். அதாவது ஈக்குவேட்டர்ல இருந்து நார்த்ல வருது. அதே மாதிரி இந்த சைடு லாங்கிடியூட்ல 0 டிகிரில இருந்து ஈஸ்ட் பக்கம் வருது. கரெக்டா? கிழக்கு பக்கம் வருது. அதனால தான் இங்க ஈஸ்ட்னு இருக்கு. அந்த நார்த்தும் ஈஸ்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. கிளியரா பாத்துக்கங்க. ஓகேவா? அடுத்தது பிக்மிலியன் பாயிண்ட் ஆர் இந்திரா பாயிண்ட்னு சொல்லி ஒரு புதுசா ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்களா? Yes, sir. அப்படின்னு என்னங்க? அது எங்க இருக்கு? நம்ம ஆல்ரெடி கன்னியாகுமரி 8 டிகிரில பார்த்தோம். இது என்ன சார் அதுக்கும் கீழே 6 டிகிரில சொல்றாங்க? இங்க பாருங்க, இந்த மேப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியும். இது வந்து 8 டிகிரி. சரிங்களா? இது வந்து 8 டிகிரி. அப்ப இது அதுக்கும் கீழே இருக்கா அந்தமான்? No. அப்போ இது வந்து 6 டிகிரி. சரிங்களா? இது வந்து 8 டிகிரி. கன்னியாகுமரி 8 டிகிரிங்க. நம்ம வந்து ஒரே மேப்பா எடுக்கிறப்ப, ஒரே காமன் லேண்டா இருக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம்? 8 டிகிரின்னு சொல்லி கன்னியாகுமரி எடுக்கிறோம். பட் அந்தமான் எப்படி இருக்கு? கன்னியாகுமரிக்கும் கீழே இருக்கு. அதனாலதான் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அது வந்து 6 டிகிரில மார்க் பண்றோம். சரிங்களா? அதுக்கு தனியா பிக்மிலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சு, பிக்மிலியன் முனை அப்படின்னு சொல்லி பேர் வச்சு அதை தனியா மார்க் பண்றோம். ஓகேவா? அது என்ன டிகிரில இருக்கு? 6 டிகிரி 45 மினிட்ஸ் நார்த்ல இருக்கு. புரியுதா? Okay, sir. அதே மாதிரி இந்த கன்னியாகுமரிக்கு பேர் என்ன அப்படின்னா கேப் கோமரின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? கேப் கோமரின் அப்படிங்கிறது கன்னியாகுமரியை தான் சொல்றாங்க. ஓகேவா? கோமரின் முனை இல்ல கன்னியாகுமரி முனை, குமரி முனை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதை நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. Not good. அடுத்து போலாமா? அடுத்து போலாமா? ரைட். இது ஒண்ணும் இல்ல, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஜஸ்ட் இந்த மேப்ல பாருங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன இங்க போட்டிருக்கா? இந்த இடத்துல இருக்கா? என்ன டிஸ்டன்ஸ் போட்டிருக்கு? 3214 கிலோமீட்டர். இது எங்க இருந்து எங்க வரைக்கும்? நார்த் டு சவுத், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும். இதுவே குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் என்ன போட்டிருக்காங்க? 2933 கிலோமீட்டர். 2933 கிலோமீட்டர். எங்க இருந்து? குஜராத் டு கன்னியாகுமரி, சாரி அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். இது வந்து கிழக்குல இருந்து மேற்கு. சரிங்களா? ஈஸ்ட் டு வெஸ்ட் ஆர் வெஸ்ட் டு ஈஸ்ட் இப்படி போட்டுக்கலாம். சரிங்களா? நார்த் டு சவுத் அப்படின்னா 3214, வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னா 2933 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். புரியுதா? Okay, sir.
எல்லாத்துக்கும் புரியுதா அது? இந்த 2 பாயிண்ட் அதை தான் சொல்ல வராங்க. சோ நீங்க ஜஸ்ட் நார்த் டு சவுத் 3214 கிலோமீட்டர், ஈஸ்ட் டு வெஸ்ட் 2933 கிலோமீட்டர், அதை மட்டும் எழுதிக்கிங்க போதும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, டிராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 டிகிரி. அதுதான் 23 டிகிரி 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதினாலும் 23.5 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதினாலும் ஒரே மீனிங் தான். சரியா? இப்படி எழுதுறதும் இப்படி எழுதுறதும் ஒண்ணுதான். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இப்போ இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொன்னோம் இல்லையா, கடகரேகை. கடகரேகை எந்தெந்த மாநிலங்கள் வழியா போகும்? இப்போ இங்க கடகரேகை போகுதா, இந்த டாட் லைன் இருக்கா சென்டர்ல, இந்த டாட் லைன் தெரியுதுங்களா இந்த மேப்ல? தெரியும். அந்த டாட் லைன் தான் நம்ம என்ன சொல்றோம், கடகரேகைன்னு சொல்றோம். அப்போ அது என்னென்ன மாநிலங்கள் வழியா போகும்? குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். புரியுதா? இது வழியா என்ன ஆகுது, அந்த கடகரேகை பாசுது. மொத்தம் அந்த 8 மாநிலங்கள் வழியா போகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இது அப்படியே நோட் பண்ணி, குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம் வழியாக கடகரேகை செல்கிறது. சீக்கிரம் எழுதுங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா எங்கிட்ட இன்டிமேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போலாம். கம்ப்ளீட்டட் சார். நோட் பண்ணிட்டேங்க. கம்ப்ளீட்டட் சார். ஓகேங்க, ரைட். இது எல்லாரும் எழுதியாச்சு இல்லையா? சூப்பர். அடுத்தது சென்ட்ரல் மெரிடியன். அதாவது இந்த இந்தியன் சென்ட்ரல் மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இந்திய திட்ட நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இந்த இந்திய திட்ட நேரம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, இந்த 82.5 டிகிரி லாங்கிடியூட பேஸ் பண்ணி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன், டைம் கால்குலேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னு சொன்னேன். தீர்க்க ரேகை. வெரி குட். தீர்க்க ரேகை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டா? அதாவது லாங்கிடியூட் வந்து டைம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டா? 0 டிகிரி, இங்க 0 டிகிரில இருந்து ஈஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, ஈஸ்ட் பக்கம் வந்துச்சு அப்படின்னா அங்கெல்லாம் என்ன ஆகும்னா டைம் வந்து அதிகமாயிட்டே போகும். டைம் வந்து பிளஸ் ஆயிட்டே போகும். சரிங்களா? வெஸ்ட் போச்சு அப்படின்னா டைம் வந்து மைனஸ் ஆயிட்டே போகும். புரியுதா? இது அதுல இருக்கக்கூடிய சிம்பிள் லாஜிக். இன்னும் உங்களுக்கு கிளியரா எங்க வேர்ல்டு மேப்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, இங்க 0 டிகிரின்னு எடுத்துக்கிறோம்னா இந்த சைடு நம்ம வர வர, சரிங்களா, ஈஸ்ட் சைடு வர வர டைம் என்ன ஆகும், பிளஸ் ஆயிட்டே போகும். இப்போ நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியாவுல பகல்னா அமெரிக்காவில வந்து நைட் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்விப்படுவீங்க. கரெக்டா? அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. சோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இதுதான். சரிங்களா? இந்த சைடு வர வர டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். நம்மளது என்ன அப்படின்னா 5:30. நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க ஜிஎம்டி பிளஸ் 5:30. இந்த டைம் செட் பண்றப்ப, கிளாக் செட் பண்றப்ப இப்படி இருக்கும். பாத்திருக்கீங்களா? எஸ் சார். அப்படின்னா என்னன்னா கிரீன்விச் மீன் டைம். இந்த கோடு தான் நமக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா கிரீன்விச் மீன் டைம். இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்னு சொல்லி ஒரு கோடு சொன்னா 180 டிகிரி. எஸ் சார். அதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் டைம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் எல்லாரும் டைம் கால்குலேட் பண்றாங்க. அதுதான் கிரீன்விச் மீன் டைம். அதுல இருந்து நம்ம எவ்வளவு நேரம் தள்ளி இருக்கோம்னா 5.5 மணி நேரம் தள்ளி இருக்கும். சரிங்களா? எப்படி அந்த 5.5 மணி நேரம் வந்துச்சு நான் சொல்றேன் அப்புறமா. சரிங்களா? இப்போ இந்த சைடு வர வர பிளஸ் ஆயிட்டே போகும். இப்போ இந்த இடத்துல இங்கெல்லாம் போக போக வெஸ்ட் சைடு போக போக என்ன ஆகும், மைனஸ் ஆயிட்டே போகும். புரியுதா? இப்ப காலையில 8 மணின்னு வைங்க, இந்த கிரீன்விச் மீன் டைம்ல காலையில 8 மணி. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல என்னவா இருக்கும், ஒரு 10 மணியா இருக்கும். சரிங்களா? காலையில 10 மணியா இருக்கும். அங்க 8 மணியா இருக்கிறப்ப இங்க 10 மணியா இருக்கும். நமக்கெல்லாம் என்னவா இருக்கும், 5.5 மணி நேரம். சரிங்களா?
அதாவது மதியம் 1:30 மணியா இருக்கும் நமக்கு. காலையில அங்க 8 மணி அப்படின்னா நமக்கு மதியம் 1:30 மணியா இருக்கும். 1:30 PM. புரியுதா? இங்க வந்து 8 AM அப்படின்னா நமக்கு வந்து 1:30 PM இருக்கும். இப்படி போக போக இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இதுவே இந்த சைடு வர வர ரெடியூஸ் ஆயிட்டே போகும். இங்க 8 AM அப்படின்னா இந்த இடத்துல என்னவா இருக்கும்? அப்பதான் வந்து 6 AM இருக்கும். ஓகேவா? அப்பதான் இங்க என்னவா இருக்கும்? 6 AM இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க என்னவா இருக்கும்? 4 AM, 3 AM இந்த மாதிரி இருக்கும். புரியுதா? நான் அப்ராக்சிமேட்டா இந்த டைமிங் சொல்றேன். சரிங்களா? இதெல்லாம் இன்னும் டிகிரி வச்சு கால்குலேட் பண்ணோம்னா எக்ஸாக்டா சொல்லலாம். சோ இந்த இடத்துல 3 AM இருக்கு. இப்போ நமக்கு இந்த இடத்துல மட்ட மதியானம் இல்லையா? 1:30 PM. அப்ப இந்த இடத்துல என்னவா இருக்கு? அது வந்து நைட்டா இருக்கு. கரெக்டா? சோ இதுதான் அந்த டிஃபரன்ஸ். புரியுதா இது? எஸ் சார். இது புரியுதா எல்லாத்துக்கும்? புரியுது சார். இந்த டைம் எதை வச்சு கால்குலேட் பண்றோம்? அந்த கிரீன்விச் மீன் டைம். Yes, sir. சரிங்களா? அந்த 0 டிகிரியை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்றோம். ஓகேவா? அது எல்லாத்துக்கும் புரியுதா? ஓகே. இப்போ இந்த 0 டிகிரி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது 0 டிகிரி 180 டிகிரி ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க 180 டிகிரியே எடுத்துக்கலாம். ஏன்னா 180 டிகிரி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இந்த 180 டிகிரில இருந்து குஜராத் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொன்னேன்? 68 டிகிரி 7 மினிட்ஸ் தான். தயவு செஞ்சு மியூட்ல போடுங்க. இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது. QCOM BTD அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களோட மொபைல் காட்டுது. QCOM BTD அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களோட நேம் காட்டு. தயவு செஞ்சு எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணுங்க. அப்பதான் யார் பண்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். எல்லாருமே ரீநேம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓப்போ, ரியல்மி இந்த மாதிரி மொபைல் நம்பர், மொபைல் நேம் காட்டுது பாத்தீங்களா? எல்லாருமே உங்களோட நேம் வந்து ரீநேம் பண்ணுங்க இதுல. தயவு செஞ்சு எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் கண்டினியூ பண்றேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். எல்லாத்து நேமும் அங்க ரீநேம் ஆகணும். ஆடியோ வீடியோ எல்லாமே ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம வந்து இது யூடியூப் அப்லோட் பண்றோம். அதனால தயவு செஞ்சு எல்லாருமே வீடியோ ஆஃப் பண்ணிருங்க. வீடியோ யாருமே இருக்க கூடாது. சரிங்களா? கம்பல்சரி வீடியோ யாருமே இருக்க கூடாது. எல்லாருமே உங்களோட நேம் வந்து ரீநேம் பண்ணுங்க. பார்ட்டிசிபென்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களோட நேமை டச் பண்ணுங்க. சரிங்களா? பார்ட்டிசிபென்ட்ல போனீங்க அப்படின்னா உங்களோட நேமை டச் பண்ணுங்க. அந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கும். ரைஸ் அண்ட் ரீநேம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அதுல ரீநேம் கொடுங்க. சரிங்களா? ரீநேம் கொடுத்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் பேர் மாத்துங்க. அதுக்கப்புறம் நான் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கிறேன். குயிக். இன்னும் ஒருத்தங்க மாத்தாம இருக்கீங்க. 82 BE B8 4C அப்படின்னு சொல்லி யாரோ நேம் காட்டுது. அதே மாதிரி QCOM./BTD காட்டுது. ரீநேம் பண்ணலன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். நீங்க அடுத்தது ரீநேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிங்க வேணா. சரிங்களா? ஏன்னா நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருக்கேன். மத்தவங்களோட டைமும் சேர்ந்து இதுல வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரீநேம் பண்ணுங்க.
சரிங்க, ஓகே. இனிமே கொஞ்சம் தயவு செஞ்சு மியூட் பண்ணிக்கிங்க. ஏன்னா தேவையில்லாம எல்லாத்தோட டைமும் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? ரைட். லாஸ்டா என்ன பேசிட்டு இருந்தோம்? இந்த லாங்கிடியூட் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? குஜராத்தோடது எவ்வளோ? ஏன்னா குஜராத்தோட லாங்கிடியூட் என்னது? (68°7' ஈஸ்டா? பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குது சார். ரைட். அருணாச்சல் பிரதேசோடது 97°25'. 97°25'. ஓகேங்களா? இப்ப இது எல்லாமே 0 டிகிரில இருந்து ஈஸ்ட் சைடு இருக்கா, வெஸ்ட் சைடு இருக்கா? எல்லாமே கிழக்கு பக்கம் தானே இருக்கு. எல்லாமே டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தானே இருக்கு. எஸ். கரெக்டா? ரைட், ஓகே. சரிங்க, இப்ப என்ன வர்க் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் அப்ராக்சிமேட்டா எவ்வளவு டிகிரி இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த ரெண்டுக்கு இடையில எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. சரி 29 டிகிரி. ஓகேங்க, ரைட், சூப்பர். 29 டிகிரி. அதாவது இதுல ஒரு சின்ன கால்குலேஷன் இருக்கு. இந்த கால்குலேஷன் தேவையில்ல. இன்கேஸ் யாராவது புரியல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்ல, ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் கால்குலேஷன் அப்படின்னாலே பயந்துருவாங்க. இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். மொத்தமா இது எவ்வளவு டிகிரிங்க? அதாவது இந்த லாங்கிடியூட் கால்குலேட் பண்றப்ப எவ்வளவு டிகிரி இருக்கும் டோட்டலா? 360. வெரி குட். 360. சூப்பர். 360 டிவைடட் பை 24 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஏன்னா நம்ம பூமி வந்து தன்னை தானே சுத்திக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுதா? எஸ் சார். அப்போ 360 டிவைடட் பை 24 அப்படின்னு சொல்லி போடுங்க. 360 டிவைடட் பை 24 போட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு டிகிரி கிராஸ் ஆகுதுன்னு தெரியுமா? ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு டிகிரி கிராஸ் ஆகும்? டிவைடட் பை 24 போட்டு டிவைட் பண்ணி சொல்லுங்க. 15 வருதா? அப்போ 1 hour ஈக்குவல் டு 15 டிகிரி. கரெக்டா? ஒரு மணி நேரத்துல எவ்வளவு டிகிரி நம்மளால கிராஸ், அதாவது ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு டிகிரிக்கு ஈக்குவல்? 15 டிகிரிக்கு ஈக்குவல், சரிங்களா? ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது 15 டிகிரிக்கு ஈக்குவல். அப்போ ஒரு மணி நேரம் அப்படிங்கிறது எவ்வளவு நிமிஷம்? 60 minutes. 60 minutes. அப்போ 50 டிவைடட் பை 16 போடுங்க. இன்னும் சாரி, 60 டிவைடட் பை 15 போடுங்க. இப்படி போடுங்க. 60 டிவைடட் பை 15. அப்போ ஆன்சர் என்ன வருது? 4 வருதா? ஒரு டிகிரி அப்படிங்கிறது எவ்வளவு மினிட்ஸ்? 4 minutes. மினிட்ஸ். புரியுதா? ஒரு டிகிரி அப்படிங்கிறது எவ்வளவு? 4 மினிட்ஸ். சரிங்களா? இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? எவ்வளவு டிகிரி டிஃபரன்ஸ் வருதுன்னு சொன்னீங்க? 29 டிகிரி. 29 டிகிரி. 29 into 4 அப்படின்னு சொல்லி போடுங்க. 116. அப்ராக்சிமேட்லி எவ்வளவு? 2 hours. எஸ் சார். அப்போ டைம் டிஃபரன்ஸ் பாருங்க. அப்ராக்சிமேட்லி குஜராத்ல இருக்க டைமுக்கும் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்க டைமுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் வரும்? 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் வரும், சரிங்களா? பட் நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்றது கிடையாது. ஒரிஜினலா அந்த டைம் டிஃபரன்ஸ் வரும். பட் நம்ம என்ன பண்றோம்னா இந்தியா ஃபுல்லா ஒரே டைம் தான் ஃபாலோ பண்றோம், ஒரே டைம் ஜோன் தான் ஃபாலோ பண்றோம். அதுதான் இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல இருக்கு, சரிங்களா? இன் பிட்வீன்ல சென்டர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லைன் போட்டு அதை ஃபாலோ பண்றோம், சரிங்களா? அது வந்து எந்த டிகிரில போகுது அப்படின்னா 82.5 டிகிரி. 82.5 டிகிரி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். 82.5 டிகிரி ஈஸ்ட். புரியுதா? ஓகே. இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்கும்? யாருக்கும் புரியாம இருக்கா? யாருக்கும் திருப்பி சொல்லணுமா? இங்க பாருங்க 2 hours, அதுதான் சொல்றாங்க 2 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படிங்கறத ஃபாலோ பண்றோம். அது இந்திய சென்ட்ரல் மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? அதோட டிகிரி தான் 82.5 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட். இப்படி போதா? இங்க டாட் லைன் தெரியுதா இந்த மேப்ல? எஸ். இந்த லைனை தான் நம்ம சென்டர் டைமை யூஸ் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இந்த டைமை யூஸ் பண்ணி தான் இந்தியா ஃபுல்லா ஃபாலோ பண்றோம். ஏன்னா குஜராத்ல ஒரு டைம், அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு டைம்ல நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது, கரெக்டா? அதனாலதான் இந்த சிங்கிள் டைம் ஜோன் மெத்தடை ஃபாலோ பண்றோம், சரிங்களா? இது எந்தெந்த ஸ்டேட் வழியா போகுது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திரா வழியா பாஸ் ஆகுது, சரிங்களா? இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்திய திட்ட நேரம் லைன், இந்த சென்ட்ரல் மெரிடியன், மத்திய திட்ட நேரம், இது எப்படி போகுது அப்படின்னா இந்த 5 ஸ்டேட் வழியா போகுது. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திர பிரதேஷ். எக்ஸாக்டா அந்த பிளேஸ் என்ன அப்படின்னா மிர்சாப்பூர் வழியா பாஸ் ஆகுது, சரிங்களா? எக்ஸாக்டா அந்த பிளேஸ் என்னது? மிர்சாப்பூர் வழியா பாஸ் ஆகுது, பாத்துக்கங்க. ஓகேவா?
ஓகே. இங்க இதே விஷயம் தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அந்த 5 hours 30 minutes அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா 82.5 டிகிரி பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றாங்க. 0 டிகிரில இருந்து 82.5 டிகிரி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5.5 மணி நேரம் ஆகும். புரியுதா? அதான் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம அங்க 6 மணி அப்படின்னா நமக்கு இங்க வந்து 5.5 மணி நேரம் பிளஸ் ஆயிருக்கும், அதிகமா இருக்கும். அதனால பிளஸ் 5:30 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம் கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து. ஓகேவா? இதை அப்படியே நோட் பண்ணுங்க குயிக். அதே மாதிரி அந்த ஸ்டேட்ஸும் எழுதிக்கிங்க மறக்காம, எந்தெந்த ஸ்டேட் வழியா பாஸ் ஆகுதுன்னு. தமிழ்ல கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகேங்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா எழுதிக்கிங்க. குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேசத்துக்கும் இடையே உள்ள தொலைவு. குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேசத்துக்கும் இடையே நேர வித்தியாசம் 2 மணி நேரம் ஏற்படும். குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேசத்துக்கும் இடையே நேர வித்தியாசம் 2 மணி நேரம் ஏற்படும். அதனால் இந்திய திட்ட நேரம் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்திய திட்ட நேரம் என்ற முறை பயன்படுத்தப்படுகிறது. இது 82 டிகிரி 30 மினிட்ஸ் 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட், அதாவது தீர்க்க ரேகையில் பயணிக்கிறது. இது 82 டிகிரி 82 டிகிரி 30 மினிட்ஸ் என்ற தீர்க்க ரேகையில் உள்ளது. சரிங்களா? இது சரியாக மிர்சாப்பூர் என்ற பகுதியின் வழியாக செல்கிறது. மிர்சாப்பூர் என்ற பகுதியின் வழியாக செல்கிறது. இது கடந்து செல்லும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிஷா, ஆந்திரா. இந்திய திட்ட நேரம் என்பது கிரீன்விச் திட்ட நேரத்தில் கிரீன்விச் சராசரி நேரத்திலிருந்து 5.5 மணி நேரம் கூடுதலாக உள்ளது. இந்திய திட்ட நேரம் என்பது கிரீன்விச் சராசரி நேரத்திலிருந்து 5.5 மணி நேரம் கூடுதலாக உள்ளது. இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? நோட் பண்ணிட்டீங்கன்னா எங்கிட்ட இன்டிமேட் பண்ணுங்க. சார் நோட் பண்ணிட்டேன். ஓகேங்க, ரைட். இந்தியாவில் டோட்டலா இப்ப என்ன இருக்குங்க? 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கா? 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கா? கரெக்டா? 28 சார், 8 சார் அப்படிங்கிறீங்களா? 28 states and 8 union territories இருக்கா? கரெக்டா? அதே நமக்கு தெரியல அப்படிங்கிறீங்களா? சரி, 8 யூனியன் பிரதேசம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். டக்குன்னு சீக்கிரம் சொல்லுங்க. 8 யூனியன் பிரதேசம் என்னன்னு? சார் ஜம்மு காஷ்மீர் ஒண்ணுங்க. ஜம்மு காஷ்மீர் ஓகேங்க. டெல்லி,
டெல்லி. அடுத்தது டெல்லி, லடாக், லடாக், தாதர் நாகர் ஹவேலி, தாதர் நாகர் ஹவேலி, புதுச்சேரி, சண்டிகர், தாதர் நாகர் ஹவேலி, அதுக்கப்புறம் டையூ டாமன், டையூ டாமன், புதுச்சேரி, சண்டிகர், புதுச்சேரி, சண்டிகர். அப்புறம் லக்ஷதீப், அந்தமான் நிக்கோபார். சரிங்களா? அதாவது இப்போ ஒண்ணு இல்ல, நமக்கு தாதர் நாகர் ஹவேலி டையூ டாமனை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? தாதர் நாகர் ஹவேலியும் டையூ டாமனும் ஒரே ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டாங்க. முதல் 2 இருந்தது, இப்போ 1 ஆயிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா லக்ஷதீப், இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார். டோட்டலா அந்த இடத்துல நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 3. அதே மாதிரி புதுச்சேரி, மொத்தம் 4 இந்த கீழே வந்துடும் நமக்கு. சரிங்களா? அடுத்தது டெல்லி, அப்புறம் மேல சண்டிகர், அதுக்கு மேல ஜம்மு, அடுத்தது இந்த சைடு லடாக். டோட்டலா 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. புரியுதா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் 2014 பிரிச்சாங்களா? 2014 ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் பிரிச்சப்ப ஹைதராபாத்தை யூனியன் டெரிட்டரி ஆக்கிடலாமான்னு கேட்டாங்க. பட் அவங்க நோ சொன்னதுனால ஹைதராபாத் என்ன பண்ணிட்டாங்க, காமன் கேபிட்டல் ஃபார் போத் ஆந்திரா அண்ட் தெலுங்கானா அன்டில் 2024. சரிங்களா? அதாவது 2024 வரைக்கும் 10 வருஷத்துக்கு எதுதான் கேபிட்டல், காமன் கேபிட்டல் ஹைதராபாத். அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு கேபிட்டல் என்ன அப்படின்னா அமராவதி, தெலுங்கானாவுக்கு கேபிட்டல் ஹைதராபாத் தான் இருக்கும். புரியுதா? இது புரியுதா எல்லாத்துக்கும் என்ன அப்படின்னு? யாருக்காவது புரியாம இருக்கா? யாருக்காவது திருப்பி சொல்லுமா? சார் இன்னொரு டைம் சொல்லுங்க சார். ஒண்ணு இல்லைங்க, 2014 என்ன பண்ணாங்கன்னா ஆந்திரா அப்படிங்கிற ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிற ஸ்டேட்டை 2ஆ பிரிச்சாங்க. சரிங்களா? ஒண்ணு ஆந்திர பிரதேஷ், இன்னொன்னு தெலுங்கானா அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுட்டாங்க. முதல் 1ஆ இருந்ததை 2ஆ பிரிச்சாங்க. 2ஆ பிரிச்சுட்டு ஹைதராபாத் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஹைதராபாத் வந்து காமன் கேபிட்டலா வச்சுட்டாங்க. ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் காமனான தலைநகரம். சரிங்களா? இதுங்க ஹைதராபாத். எப்போ வரைக்கும் அப்படின்னா 2024, 10 வருஷத்துக்கு அதுதான் காமன் கேபிட்டலா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்குவாங்க, ஆந்திராவுக்கு கேபிட்டல் அமராவதி, தெலுங்கானாவுக்கு கேபிட்டல் ஹைதராபாத்னு மாறிடும். புரியுதா? ஓகே. ரைட், இதை நோட் பண்ணிக்கிங்க. சார் நோட் பண்ணிட்டோம் சார். ஓகேங்க, ரைட். ஒவ்வொரு ஸ்டேட்டோட கேபிட்டல் இருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. பொறுமையா இருக்கப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா உட்காந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? எந்த ஸ்டேட்டுக்கு என்ன கேபிட்டல் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கணும். இதை விட இதை எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் ஜூம் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகேவா? ஓகேங்க சார். நெக்ஸ்ட் பிசியோகிராபி. ஜஸ்ட் a minute. பிசியோகிராபி இப்போ ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா இது முடிக்க முடியாது, பாதியோட நிற்கும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிசியோகிராபி நெக்ஸ்ட் கிளாஸ் கொண்டு போயிடலாம். இப்போ வந்து பாப்புலேஷன் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் லொகேஷன் பார்த்தோம் இல்லையா, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ரைட், ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளா ஒரு டாபிக் பார்த்துடலாம், ஈஸியா தான் இருக்கும்.
டெமோகிராஃபி மக்கள் தொகை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான டாபிக்ங்க, ஈஸியா பார்த்துடலாம் சரிங்களா. ஆனா வந்து ஃபேக்சுவல் அதிகமா இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சயின்டிபிக் ஸ்டடி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை பத்தி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு பேர் தான் மக்கள் தொகையியல், டெமோகிராஃபி அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா. இந்தியாவோட மொத்தம் 15 சென்சஸ் எடுத்திருக்காங்க. சென்சஸ் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரிங்களா. மொத்தம் இந்தியாவில் எவ்வளவு எடுத்திருக்காங்க? 15 சென்சஸ் எடுத்திருக்காங்க. லாஸ்டா இப்போ 2011 சரிங்களா. ஃபர்ஸ்ட் எப்ப எடுத்தாங்க அப்படின்னா 1871 பை லார்ட் மேயோ சரிங்களா. ப்ராப்பர் சென்சஸ் எப்ப எடுத்தாங்க அப்படின்னா 1882 பை லார்ட் ரிப்பன் சரிங்களா. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் 7 டைம் எடுத்திருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி 8 டைம் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா 15 டைம் எடுத்திருக்காங்க. எப்படி நோட் பண்ணுங்க. மக்கள் தொகையியல், டெமோகிராஃபி அப்படின்னா மக்கள் தொகையியல் சரிங்களா. மக்கள் தொகை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்புக்கு பெயர் மக்கள் தொகையியல். மக்கள் தொகை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்புக்கு பெயர் மக்கள் தொகையியல் எழுதிக்கிங்க. இந்தியாவில் இதுவரை 15 முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துள்ளது சரிங்களா. சென்சஸ் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இது வரைக்கும் இந்தியாவில 15 முறை நடந்துள்ளது சரிங்களா. 1871 முதல் முறையாக லார்ட் மேயோ பிரபுவால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் நடத்தப்பட்டது. மேயோ பிரபு சரிங்களா. மேயோ பிரபுவால் முதலாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. 1882 லார்ட் ரிப்பன் பிரபுவால் 1882 நடத்தப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 7 முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டுள்ளது. எழுதியாச்சுங்களா? எஸ் சார். ரைட், ஓகே. இது ஒண்ணும் இல்ல, இது தேவையில்ல, இதான் உள்ள பார்க்க போறோம் சரிங்களா. என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிளேஷன் அப்படியே சீக்கிரம் நோட் பண்ணுங்க. இந்த டேபிளேஷன் நோட் பண்ணுங்க, அப்போதான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றது புரியும். சீக்கிரம் அதை அப்படியே நோட் பண்ணுங்க. சென்சஸ் இயர் அப்படின்னா மக்கள் தொகை ஆண்டு சரிங்களா. மக்கள் தொகை ஆண்டு இந்த சென்சஸ் இயர். பாப்புலேஷன் இன் க்ரோஸ், அதாவது மக்கள் தொகை கோடிகளில், ஆவரேஜ் ஆனுவல் growth ரேட், சராசரி மக்கள் தொகை விகிதம்.
சார் நோட் பண்ணிட்டேங்க சார். நெக்ஸ்ட். ஓகேங்க, ரைட், சூப்பர். ஒண்ணும் இல்ல, இங்க கவனிங்க. நம்ம 1901ல இருந்து அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க 1901, 1911, 1911ல 0.56 இருக்கா? 1921ல பாருங்க மைனஸ்ல போயிடுச்சு, அதாவது ரொம்பவுமே கம்மி ஆயிடுச்சு. புரியுதா? 1921ல என்ன ஆயிடுச்சு? -0.03 வந்துருச்சா? சோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இயர் ஆஃப் கிரேட் டிவைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? இயர் ஆஃப் கிரேட் டிவைட், பெரும் பிளவு ஆண்டு, பெரும் பிளவு ஆண்டு. ஏன்னா நமக்கு எப்படி ஆயிடுச்சு, பாப்புலேஷன் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அந்த இடத்துல. சரிங்களா? இந்த பிளேக், காலரா, இந்த மாதிரி நிறைய டிசீஸ் அந்த டைம்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். சோ பாப்புலேஷன் குறைய ஆரம்பிச்சிருச்சு. சோ 1921 இஸ் நோன் அஸ் கிரேட் டிவைட் இயர். சரிங்களா? பெரும் பிளவு ஆண்டு. இந்த இடத்துல பாருங்க, அடுத்தது இங்க 133 இருக்கா, 1.33 இருக்கா 1941ல. 1951ல பாருங்க 1.25, கொஞ்சமா குறைஞ்சிருக்கா? சோ ஸ்மால் டிவைட் இயர். ஸ்மால் டிவைட் இயர் அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு எது அப்படின்னா 1951. சரிங்களா? இந்த இடத்துல அடுத்தது பாருங்க, இங்க 1.25. சரிங்களா? அதாவது 1.25. இந்த இடத்துல பாருங்க 1.96. டிஃபரன்ஸ் புரியுதா? 1.25ல இருந்து இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு, 1.96க்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 2க்கு பக்கமா வந்துருச்சு. கிட்டத்தட்ட 0.75%, கிட்டத்தட்ட அதாவது 0.70 வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சோ 1961 என்ன சொல்றோம் அப்படின்னா இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்லி எதை சொல்றோம் அப்படின்னா 1961. புரியுதா? ரைட், இருங்க, அது நான் உங்களுக்கு இன்னும் கிளியரா டிஸ்ப்ளே பண்றேன், அப்போ நோட் பண்ணிடுங்க. இந்த சென்ட்ரல் பாக்ஸ்ல ரெட் கலர்ல இருக்கு இல்லையா, அதை மட்டும் எழுதுங்க. நான் மேல இருக்குல்ல உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்றேன். 1921 year of great divide, 1951 year of small divide, 1961 year of population explosion. சார் எழுதிட்டேங்க. ஓகேங்க, ரைட், சூப்பர். இங்க பாருங்க, நம்ம சைஸ் ஆஃப் பாப்புலேஷன்ல இந்தியா வந்து வேர்ல்டு லெவல்ல எந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படின்னா செகண்ட் இந்த வேர்ல்டு. சரிங்களா? உலக அளவுல நம்ம பாப்புலேஷன்ல மக்கள் தொகையில எந்த இடத்துல இருக்கும், 2வது இடம். உலக அளவில் இந்தியா மக்கள் தொகையில் 2வது இடத்தில் உள்ளது. சரிங்களா? பாப்புலேஷன்ல நம்ம வந்து இந்திய வேர்ல்டு வைட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கும். இதுவே ஜியோகிராபிக்கல் ஏரியா வைஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன், நம்ம 100க்கு வேர்ல்டுல இருக்கக்கூடிய லேண்டட் 100% எடுத்துக்கிட்டா இந்தியாவோட எவ்வளவுதான், ஜஸ்ட் 2.4% தான். நம்மளோட லேண்ட் எவ்வளோ, 2.4%. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா நம்மளோட இன்கம், வேர்ல்டு லெவல்ல நம்மளோட இன்கம் எவ்வளவு அப்படின்னா 1.2%. உலக அளவில் இந்தியாவின் வருமானம் எவ்வளவுங்க, 1.2%. ஆனா வேர்ல்டு வைட்ல பாப்புலேஷன் மட்டும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17.5%. உலக அளவில் இந்தியாவின் மக்கள் தொகை 17.5%. சரியா? ரைட், இதை நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்குல்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நோட் பண்ணுங்க. சார் நோட் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இன் அதர் வேர்ட்ஸ் எவ்ரி 6th person in the world is a இந்தியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது உலகத்துல இருக்கிற 6 பேர் எடுத்துட்டா அதுல ஒருத்தர் வந்து இந்தியரா இருக்காங்களாம். சரிங்களா? அப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கீங்க. உலகத்துல 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் வந்து இந்தியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? உலகத்துல இருக்கக்கூடிய 6 பேர்ல ஒருத்தர் வந்து இந்தியர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது
உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த ரெண்டு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஈக்குவலா இருக்கு. இதுல என்ன ஒரே ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா வேர்ல்டு வைட்ல பாப்புலேஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுங்க? உலக அளவில் மக்கள் தொகையில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சைனா. சைனா கூடிய சீக்கிரம் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ண போறோம் இல்லையா? இந்தியா. செகண்ட் பிளேஸ் இந்தியா. தேர்ட் பிளேஸ் என்னது? ரஷ்யா. நோ, யுஎஸ்ஏ, அமெரிக்கா. தேர்ட் பிளேஸ் அமெரிக்கா. சரிங்களா? தேர்ட் பிளேஸ் அமெரிக்கா. பட் அமெரிக்காவோட மக்கள் தொகை எதை விட கம்மியா இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா இந்த ரெண்டு ஸ்டேட்டை நம்ம கூட்டினோம்னா போதும். உத்தரப்பிரதேஷ், யூபி, மகாராஷ்டிரா. சரிங்களா? யூபியும் மகாராஷ்டிராவையும் கூட்டிட்டோம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பாப்புலேஷனை விட யுஎஸ்ஏவோட பாப்புலேஷன் கம்மி. இந்த யுஎஸ்ஏவோட பாப்புலேஷனை விட நம்ம இந்த ரெண்டு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் அதிகம். புரியுதா எந்த அளவுக்கு நம்ம வந்து அதிகமா இருக்கோம்னு? வேர்ல்டு வைட்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிவே நம்ம வந்து ரெண்டு ஸ்டேட் வச்சு பீட் பண்றோம் பாப்புலேஷன்ல. அததான் நம்ம சொன்னோம் செவரல் ஸ்டேட்ஸ், இந்தியாவோட செவரல் ஸ்டேட் பல கண்ட்ரியை விட பெருசா இருக்கு பாப்புலேஷன்ல அப்படின்னு சொல்லி சொன்னோம். கரெக்டா? இது புரியுதா? எஸ் சார். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாம். ஓகே போ. நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜியோகிராபிக்கலி 11th பிளேஸ். தமிழ்நாடு ஜியோகிராபிக்கலி 11th பிளேஸ், பாப்புலேஷன் வைஸ் 6th பிளேஸ். இந்தியாவுல பாப்புலேஷன் வைஸ் 6th பிளேஸ். இந்தியாவுல நம்ம ஜியோகிராபிக்கல் வைஸ் எத்தனாவது பிளேஸ் அப்படின்னா 11th பிளேஸ். சரிங்களா? இந்திய அளவில் தமிழகம் புவி பரப்பளவில் 11வது இடத்தையும், மக்கள் தொகையின் அடிப்படையில் 6வது இடத்திலும் உள்ளது. மக்கள் தொகையின் அடிப்படையில் 6வது இடத்திலும் உள்ளது. ஓகேவா? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். 2011 சென்சஸ் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க? 7.21 கோடி. இந்தியாவுல 121 கோடி. நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அடுத்த சென்சஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கம்பல்சரி சென்சஸ் பார்த்துட்டு போங்க. சென்சஸ்ல இருந்து கம்பல்சரி क्वेश्चंस இருக்கும். சரியா? இந்தியாவுல 121 கோடி, தமிழ்நாட்டுல 7.21 கோடி. சரியா? அதே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணியாச்சா? சார் ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகேங்க, ரைட். அதே மாதிரி நம்மள என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூத் பாப்புலேஷன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2011 சென்சஸ் படி இந்தியாவுல இளைஞர் மக்கள் தொகை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ரைட். பாப்புலேஷன் ட்ரெண்ட்ஸ் இன் இந்தியா. இங்க பாருங்க, இது அப்படியே ஜஸ்ட் நோட் பண்ணுங்க. 1891 to 1921 period of stagnant population, 1921 to 1951 period of steady growth, 1951 to 1981 period of high growth, 81 to 2011 period of declining period. அதாவது period of stagnant population நிலையான வளர்ச்சி, சாரி நிலையான வளர்ச்சி இல்ல, தேக்கமான வளர்ச்சி. சரிங்களா? தேக்கமான வளர்ச்சி 21 to 51 steady growth நிலையான வளர்ச்சி, 51 to 81 அதிகமான வளர்ச்சி. சரிங்களா? 81 to 2011 வளர்ச்சி குறைவு வீதம். சரிங்களா? வளர்ச்சி குறையும் காலம் அப்படின்னு சொல்லி எழுதிங்க.
சார் நோட் பண்ணிட்டேங்க. ஓகேங்க ரைட். இப்போ பாருங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 1981ல இருந்து எப்படி இருக்குன்னு சொல்றாங்க, 1921 வரைக்கும். சார் ஒரே நிமிஷம் அந்த டேபிள் காலம் காமிங்க சார். வளர்ச்சி குறையும் காலம் சார். வளர்ச்சி குறையும் காலம். ஆமாங்க, வளர்ச்சி குறையும் காலம் 81ல இருந்து 2011 வரைக்குங்க. ஒரே நிமிஷம் நான் இதுலயே காட்டுறேன். 1891ல இருந்து 1921 வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்னா ஸ்டாக்னன்ட் பாப்புலேஷன், சும்மா ரொம்ப மிதமானதா தான் இருக்கும் சரிங்களா, பெருசா வேரியேஷன் இருக்காது. 1921ல இருந்து 51 வரைக்கும் ஸ்டடி growth, ஒரு ஓரளவுக்கு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெவலப் ஆயிட்டே வந்திருக்கும் சரிங்களா. ஆனா 1951 to 1981 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1951 to 1981 பாத்தீங்கன்னா ஹை growth பாருங்க, இங்க 1.96, 2.20, 2.22 இப்படி ஹை. ஆனா 1981க்கு அப்புறம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிருக்கும் எல்லாமே. இங்க 2.22ல இருந்து 2.16, அடுத்தது 1.97, அடுத்தது 1.66. சோ இது என்ன சொல்றோம் அப்படின்னா குறையக்கூடிய டிக்ளைனிங் பீரியட். இது வந்து ஸ்டாக்னன்ட் பீரியட், இது வந்து ஸ்டடி growth, இது வந்து ஹை growth, இது டிக்ளைனிங் பீரியட். புரியுதா? டிஃபரன்ஸ் புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே பா, ரைட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப லாஸ்டா நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல, அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் அக்ரிகல்ச்சரல் ஆஃப் ஜியாலஜிக்கல் அசிஸ்டன்ட் எக்ஸாம் சரிங்களா, டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்லயே இந்த கொஸ்டின் கேட்டு வச்சிருக்கோம் சரிங்களா. பிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னா ஒண்ணு இல்ல, எங்கெல்லாம் ஹை பாப்புலேஷன் இருக்கோ அதான் நம்ம என்ன சொல்றோம், பிமாரு ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ பிமாரு ஸ்டேட்னு சொல்றோம். குறிப்பா பிமாரு மீன்ஸ் பி ஃபார் பீகார், BI for Bihar, MA for Madhya Pradesh, R for Rajasthan, U for Uttar Pradesh. இந்த 4 ஸ்டேட் தான் இந்தியாவுல பிமார் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். இந்த பிமார் ஸ்டேட் அப்படிங்கிறது ராஜஸ்தான், உத்தர் பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் இந்த ரீஜன் சரிங்களா. இதுதான் பிமார் ஸ்டேட்னு சொல்றோம். ஏன் அப்படி சொல்றோம்னா இங்க வந்து மக்கள் தொகை அதிகம் சரிங்களா. மக்கள் தொகை அதிகமா இருக்கக்கூடியதான் பிமாறு மாநிலங்கள் அப்படின்னு சொல்றோம். நோட் பண்ணுங்க குயிக். நோட் பண்ணியாச்சுங்க சார். ஓகேங்க ரைட். பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி சரிங்களா. பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லி மீனிங். மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னா மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை பரப்பளவு அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் பாப்புலேஷன் டிவைடட் பை லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜன். மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை பரப்பளவு சரிங்களா, நிலப்பகுதியின் பரப்பளவு. சார் மொத்த நிலப்பகுதி பரப்பளவு லேண்ட் ஏரியா ஆஃப் த ரீஜன் சரிங்களா. 2011 சென்சஸ் படி இந்தியாவோட டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டி எவ்வளவுனா 382. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. யூஎன் ரிப்போர்ட் கூட பெருசா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது, பட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2019ல யூஎன் ரிப்போர்ட் படி 455 அப்படின்னு சொல்றாங்க. பட் 2011 சென்சஸ் படி 382. நோட் பண்ணியாச்சுங்க சார். ஓகேங்க ரைட். அதே மாதிரி இங்க பாருங்க, IMR, MMR, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, லிட்ரஸி ரேட், செக்ஸ் ரேஷியோ. IMR அப்படின்னா இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் சரிங்களா. பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் இது வந்து தமிழ்நாடோடது, இது வந்து இந்தியாவோடது சரிங்களா. MMR அப்படின்னா மேட்ரினல் மோர்டாலிட்டி ரேட்,
அதாவது மகப்பேறு இறப்பு விகிதம் தாய்மார்கள் மகப்பேரின் போது எவ்வளவு பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது. இந்த ஐஎம்ஆர் எதுக்கு கால்குலேட் பண்ணுவோம்னா 1000 பேருக்கு எவ்வளவு பேர் இறக்குறாங்க, 1 இயருக்குள்ள 1000 பேருக்கு எவ்வளவு பேர் இறக்குறாங்கன்னு பார்ப்போம். இது வந்து டெலிவரி டைம்ல 1 lakhல எவ்வளவு பேர் இறக்குறாங்கன்னு பாக்குறது எம்எம்ஆர். சரிங்களா? லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா வாழ்நாள் விகிதம். டோட்டலா தமிழ்நாட்டுல 70.6, இதுவே இந்தியாவில 67.9. ஆண்கள் அப்படின்னா 68.6 தமிழ்நாட்டுல, இந்தியானா 66.4, ஃபீமேல் அப்படின்னா 72.7, இங்க வந்து 69.6. சரிங்களா? இது வந்து லிட்ரஸி ரேட் அப்படின்னா கல்வி விகிதம், இது தமிழ்நாட்டோடது, இது இந்தியாவோடது. செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க, சரிங்களா? 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1000 ஆண்களுக்கு 995 பெண்கள் இருக்காங்க. ஓவரால் இந்தியா எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் தான் இருக்காங்க. புரியுதா? இதை அப்படியே நோட் பண்ணுங்க. ஐஎம்ஆர் அப்படின்னா இங்கிலீஷ்லயே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ்லயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்ரிவேஷன் கேட்பாங்க. இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட், சரிங்களா? பச்சிளம் குழந்தை இறப்பு விகிதம். எம்எம்ஆர் அப்படின்னா மேட்ரினல் மோர்டாலிட்டி ரேட், மகப்பேறு இறப்பு விகிதம். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். எல்லாரும் எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் போலாமா? ஒரு Sir, ஒரே ஒரு நிமிஷம் சார். சீக்கிரம். சார் நெக்ஸ்ட் போலாம். ஓகேங்க, ரைட். ஜஸ்ட் இதை அப்படியே எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒன்றும் பெருசா இல்ல, இங்கிலீஷ்ல இருக்குன்னு பயப்பட வேண்டாம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரியும். டென்சிட்டினா என்னன்னு தெரியும், சரிங்களா? பாப்புலேஷன் டென்சிட்டி என்னன்னு தெரியும். டோட்டல் பாப்புலேஷன் தமிழ்நாட்டோட டேட்டா இது எல்லாமே, சரிங்களா? தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை எவ்வளோ, மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ. இதுவே க்ரூட் பர்த் ரேட் அப்படின்னா குழந்தை பிறப்பு விகிதம், குழந்தை இறப்பு விகிதம், சரிங்களா? growth ரேட் அப்படின்னா வளர்ச்சி விகிதம். எந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் அதிகம், எந்த ஸ்டேட்ல பாப்புலேஷன் கம்மி, பாப்புலேஷன் டென்சிட்டி தமிழ்நாட்டோடது என்ன, சரிங்களா? இந்த 2001 படிக்க வேணாம். 2001 எப்பவுமே எதுலையுமே 2001 மட்டும் படிக்க வேணாம், 2011 மட்டும் படிச்சீங்கன்னா போதும். சரியா? மேக்ஸிமம் டென்சிட்டி எங்க, மினிமம் டென்சிட்டி எங்க, ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேங்க சார். ரைட். அடுத்தது அதே மாதிரி இதையும் எடுத்துக்கங்க. எங்கேயுமே 2001 படிக்க வேண்டாம், இங்கேயும் 2001 இருக்கும், சரிங்களா? இந்த 2001 டேட்டா எதுவுமே படிக்க வேண்டாம், ஓகேவா? இதையும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருங்க. என்ன ஃபுல்லாவே ஃபேக்ட் மட்டும்தான், ஜஸ்ட் நீங்க அப்படியே ஒரு கிளான்ஸ் கோ த்ரூ பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே.
என்னங்க யாரோ ஏதோ சொன்ன மாதிரி எடுத்தாச்சா? எடுத்தாச்சுங்க சார். ஓகேங்க, ரைட். இது அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? ஸ்டேட்ல பாப்புலேஷன் மக்கள் தொகையில எது அதிகம்? உத்தரப்பிரதேஷ். யூனியன் டெரிட்டரியில நியூ டெல்லி. மக்கள் தொகையில கம்மியான ஸ்டேட் எது அப்படின்னா சிக்கிம். யூனியன் டெரிட்டரியில லட்சதீப். மக்கள் அடர்த்தியில அதிகமா இருக்கிறது பீகார் 1106, கம்மியா இருக்கிறது டெல்லி. சரி, அதிகமா இருக்கிற யூனியன் டெரிட்டரி டெல்லி. கம்மியா இருக்கக்கூடிய ஸ்டேட் எதுன்னா அருணாச்சல் பிரதேஷ். எவ்வளவுன்னா 17 பேர். சரிங்களா? அதிகம் கம்மியா இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி எதுன்னா அந்தமான் நிக்கோபர். எவ்வளவு பேர் அப்படின்னா 46 பேர். இதுவே பாலின விகிதம் செக்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்கக்கூடியது கேரளா, அதிகமா இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி, கம்மியா இருக்கக்கூடியது ஹரியானா, யூனியன் டெரிட்டரியில டாமன் அண்ட் டையூ. சரிங்களா? இது வந்து 2011 சென்சஸ். அதனால டையூ, டாமன், தாதர் நாகர் ஹவேலியில் தனித்தனியா இருக்கு. இனிமே வரக்கூடியதுல அதெல்லாம் கம்பைண்டா இருக்கும். சரியா? லிட்ரஸில ஹையஸ்ட் கேரளா, யூனியன் டெரிட்டரியில ஹையஸ்டா இருக்குது லட்சதீப். லிட்ரஸில கம்மியா இருக்கிறது பீகார், யூனியன் டெரிட்டரியில கம்மியா இருக்கிறது தாதர் நாகர் ஹவேலி. சரியா? அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? இதையும் நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஓகேங்க. ரைட். சரிங்க, இன்னைக்கு பாப்புலேஷன் பார்த்திருக்கோம், லொகேஷன்ஸ்ல கொஞ்சம் பார்த்திருக்கோம். சரிங்களா? ஏன்னா லொகேஷன்ஸ் கொஞ்சம் கான்செப்டா சொல்றதுனால டைம் எடுக்கும். ரிமைனிங் அந்த பிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா அது வந்து அடுத்த கிளாஸ்ல அதை முடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் வரப்ப ஜியோகிராஃபி கிளாஸ் வரப்ப இது எல்லாமே ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். கொஸ்டின் கேட்டா டான்டான்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது சப்ஜெக்ட் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸுக்கு முன்னாடி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பா இன்னைக்கு நடத்துனதுல இருந்து டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டை ப்ராப்பரா பண்ணுங்க. சரியா? இன்னைக்கு நடத்துனது எல்லாத்தையும் ப்ராப்பரா படிச்சுட்டு போயிட்டு டெஸ்ட் எழுதுங்க. ஓகேவா? இன்னும் சத்தத்தையே காணோம், யாரும் எழுத மாட்டீங்களோ? ஓகேங்க சார். சரிங்க, ஓகே. சரிங்க, சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ஸா போட்டுட்டு ஃபீட்பேக்கா போட்டுட்டு நீங்க என்ன பண்ணி